இனிஷியல் டேஸ்ல இந்த மாமியார் மாமனார், இந்த சைடு மாமியார் மாமனார், நாத்தனார், கொழுந்தனார், இந்த பக்கத்து வீட்டுனார், அந்த நார், இந்த நார்லாம் வந்து ஐ எம் நாட் மேரேஜ் மெட்டீரியல். I am a manager material. Understand we are coming from a rich culture, but தயவு செஞ்சு கல்யாணத்தை கெடுத்து விட்டுறாதீங்க. Am I happy in this marriage? No. Am I sad in this marriage? Maybe. You have to make a family. You have to live to the norms of the society. அதுக்காக நம்ம அட்ரஸ் பண்ணாம இருக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி? Like I said, I'm a manager material. I'll put a pin on it. I'll come back and I'll say, come, let's talk. Should be a baby maker. A woman should be a cooker, a cleaner, a housekeeper. A man should be ATM. வினோத் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே, ஐயோ என் கூட வந்து பேசலையே, என் கூட வந்து இருக்கலையே அப்படின்னு எனக்கு தோணும். நம்ம வந்து பேசாம இருந்து பார்க்கலாமா இது எப்படி இருக்குன்னு. ஒரு பாயிண்ட் அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷனே ரொம்ப குறைஞ்சிருச்சு. இந்த மேரேஜ்ன்றது வந்து ஒரு 24/7 நீங்க ரீடிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். அபியூசர் இருப்பாங்க, அபியூஸ் பண்றவங்க விக்டிம் இருப்பாங்க. They are holding on to that marriage. என்ன சைன், உனக்கு என்ன தெரியும்? What do you know about this? ஹலோ எவ்ரிபடி, வணக்கம். இன்னைக்கு வந்து வெல்கம் டு Sainthavi's vlogs. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பேச போறோம். மேரேஜை பற்றி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக இதை பற்றி பேசணும், மேரேஜ் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜை பற்றி பேசணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். அம்மா இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன், பட் அதுக்கான நேரம் கரெக்டாக அமையல. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸாக நிறைய டிவோர்ஸ்லாம் நடக்குது இல்லையா, ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சு நம்ம பேசலாம் அப்படின்னு யோசித்தேன். நடக்கிற டிவோர்ஸஸை பற்றி கொஞ்சம் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் பேசுவோம். ஃபஸ்ட்டு மேரேஜோட, த மேரேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். வாட் இஸ் மேரேஜ்? ஒய் இஸ் இட் அன் இன்ஸ்டிடியூஷன்னா, இட்ஸ் லைக் அ கிளப். People made this club. They have their own rules. Marriage has its rules. Marriage has a pattern. Marriage has its rituals. So eventually, ஒரு பாயிண்ட் அப்புறம் religion came into it, caste came into it, அப்புறமா family values came into it. இது எல்லாமே வந்து marriage became an institution. So it is not one person and another person just getting together. It used to be like that back in the day, I think. அப்புறம் நாளாக ஃபேமிலிஸ் பெருசாக, உலகம் கம்யூனிகேஷன் பெருசாக, family and family became marriage. இப்போ அகெயின் we are coming to the new generation where people வந்து 2 பேருக்கு பிடிச்சா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, ஃபேமிலி வந்து 2 பேருக்கும் பிடிச்சிக்கலன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு எவல்யூஷனுக்கு வந்திருக்கும். ஸோ லெட் மீ ஃபர்ஸ்ட் கிவ் யூ அ பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஹவு மேரேஜ் இஸ் ஹியர் இன் த US அண்ட் ஹவு மேரேஜ் இஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்க மேரேஜ் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் US பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஆர் அ கேர்ள், ஒரு பாய் ஆர் அ பாய், ஒரு கேர்ள் ஆர் அ கேர்ள், ஆர் ஹூஎவர் யூ ஆர், நீங்கள் 2 பேரும் if you want to get married, you will like each other, you will decide what to do, you will decide how the marriage is going to be. பெரிய மேரேஜா சின்ன மேரேஜா இதெல்லாம் நீங்க டிசைட் பண்ணுவீங்க. டிசைட் பண்ணி you will tell the family that you have decided to get married. அப்புறம் அந்த ஃபேமிலி வந்து whether they like it or not, they can get involved or they don't have to get involved if and when the bride and the groom allows you to do that. இதுதான் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மேரேஜ். கரெக்டா வினோத்? இந்தியாவில் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து நம்ம ஒரு கல்ச்சுரல் வேல்யூ நிறைஞ்ச ஊர். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, 2 குடும்பம் ஒன்று சேருது, 2 குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னும் போது they look at us like children. குழந்தைங்க, we are still children to them. என் குழந்தையும் உங்க குழந்தையும் கல்யாணம் பண்ண போது they are going to make more babies and நம்ம ஃபேமிலி வந்து பெருசு பண்ண போறாங்க. ஸோ their only goal is to make the family bigger. ஒன்று அது, 2வது சொத்து. நம்ம வீட்டோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் அங்க போனோம், இன்னொரு வீட்டுக்கு போகுது, இல்ல அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாம் இங்க வரப்போகுது, இல்ல என் ப்ராப்பர்ட்டி உங்க ப்ராப்பர்ட்டி சேர்ந்து ஒன்னா இருக்க போகுது, இல்ல என் குடிசையும் உங்க குடிசையும் சேர்ந்து ஒன்னா இருக்க போகுது, இல்ல இப்படி ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ்ல இருப்பாங்க, மேல கீழே இருப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் மேரேஜ். ஸோ இப்படி நம்ம சொசைட்டியை ரொம்ப சார்ந்து இருக்கிறதுனால இந்தியாவில் எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து நம்மளோட மேரேஜ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ அந்த மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் வந்து ஃபவுண்டேஷன் இஸ் குவைட் ஸ்ட்ராங்கர் கம்பேர்ட் டு த ஃபவுண்டேஷன் தட் வி ஹேவ் இன் ஹியர். பிகாஸ் இங்கே வந்து only 2 people get together and that's about it. In India, 2 families must get together and that's the whole institution of marriage. இப்போ என்ன ஆகுதுன்னா, back in the day when people got married, they did not have இது எதுக்காக பண்றாங்க, ஏன் பண்றாங்க, whether you like the person or don't like the person, இந்த கன்சிடரேஷன்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப. ஐம் டாக்கிங் அபவுட் லைக் இந்த ஓல்டன் டேஸ். அப்புறமா கொஞ்சம் 70s 80sலாம் வரும்போது கொஞ்சம் அவங்க ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு அட்லீஸ்ட் பொண்ணும் பையனும் பார்த்து பேசி பழகி அந்த மாதிரி ஒரு இடம் வந்தது. அப்புறம் எங்க ஜெனரேஷன் வரும்போது we had the choice. ஒரு 50% ஆஃப் த பீப்புள் வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க, 50% ஆஃப் த பீப்புள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க. ஆனா லவ் மேரேஜ் வாஸ் ஃப்ரவுண்ட் அப் ஆன். ஐயோ லவ் மேரேஜா, என்னது இது, ஏன் இப்படி லவ் பண்ணிட்டா, நீங்க பார்த்த பையனை பார்க்கலையா அப்படின்றது. இட் வாஸ் ஒரு கேரக்டர். அந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணோட பையனோட கேரக்டரை வந்து கொஞ்சம் டவுன் பண்ற மாதிரி ஒரு சொசைட்டி. கட் டு தட் டுடேஸ் ஜெனரேஷன். இப்போ எப்படி இருக்காங்கன்னா, 2 பேருக்கு பிடிக்குதா, கல்யாணம் பண்ணா போதும்பா. ஏன்னா இந்த 2 பேரையும் வந்து அவங்க இண்டிபெண்டா இருக்காங்க, டைம் ஒன்னா ஸ்பெண்டே பண்ண மாட்டாங்க போல இருக்கு, இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டா போதும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்கு. இப்போ ஒரு சிச்சுவேஷன் அங்க இருக்குல்ல இந்தியால, அது இங்கே ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த டெவலப்டு கண்ட்ரி, இந்த US டெவலப்டு கண்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த டெவலப்ட் கண்ட்ரியில இருக்கிற பேட்டர்னுக்குள்ள வந்திருக்கோம். ஏன்னா நம்மளுடைய
விஷன் அண்ட் நம்மளோட இது வந்து ப்ராடன் ஆயிருக்கு, நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய எக்ஸ்போஷர் வந்து ப்ராடன் ஆயிருக்கு. இப்படிலாம் கூட பண்ணலாமா, நம்ம இப்படிலாம் பண்ணா நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு இருக்கு. கன்வீனியன்ஸ் ஆல்சோ. இப்போ மேரேஜ்ன்றது வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் பிடிச்சிருக்கு, நான் அவங்களோட இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு அவங்க வந்து காம்பேட்டபிளா இருக்காங்கன்னா ஓகே, நானும் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கேன் கரியர்ல, அவரும் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கார் கரியர்ல, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து நம்மளோட லைஃப் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது இன்னைக்கு இருக்கிற கிட்ஸோடைய மைண்ட் செட், அவங்களுடைய லுக் டுவர்ட்ஸ் மேரேஜ். இப்போ கமிங் டு மை மேரேஜ், நான் அந்த டைம்ல இருக்கும்போது என்னோட ஸ்டைல் கூட இருந்தவங்க எல்லாரோட இது அப்படின்னா, நல்லா படிக்கணும், படிச்சு நல்ல ஒரு டிகிரி வாங்கணும், எல்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லா வேலைக்கு போயிடணும், யூ ஹேவ் டு கோ டு அ ஜாப் அண்ட் தென் யூ ஹேவ் டு கெட் மேரிட். ஸோ இது வந்து எப்படி இருந்ததுன்னா, நான் எந்த ஜெனரேஷன்ல இருந்தேன் நான் நினைக்கிறேன்னா, அந்த பிரேக் ஆகும்ல, அந்த ஃப்ரீடம்க்கு பிரேக் ஆகிறதுக்கு அந்த ஜெனரேஷன்ல இருந்ததா நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் ஐ எம் நாட் மேரேஜ் மெட்டீரியல், ஐ எம் அ மேனேஜர் மெட்டீரியல். நான் ஒரு மேரேஜுக்கு ரெடியா மைண்ட் செட்ல இருக்கிற ஒரு பர்சனே கிடையாது. இன்னைக்கும் நான் அதை சொல்லுவேன். இன்னைக்கும் நான் என்னடா அது அக்கா நீங்க ரொம்ப ஹாப்பிலி மேரிடா இருக்கீங்களே, ஹவு கேன் யூ சே திஸ்? நோ, தட்ஸ் வாட் யூ திங்க். am I happy in this marriage? No. am I sad in this marriage? Maybe. am I going to kill Vinod? Maybe. am I going to fight with him? Maybe. am I fighting with him every day? Maybe. I don't know. But do I love him? Yes, I do. So what happens is, when this love is there, இப்போ எங்களோட ஜெனரேஷன்ல என்ன ஆயிடுச்சுன்னா, when this genuine love is there and when this connection with this person எனக்கு வந்ததுனால, this marriage became immaterial. That doesn't mean that Sainthavi வந்து ஐயோ ஒரு அன்ஹாப்பி மேரேஜ்ல இருக்காங்கன்றதே கிடையாது. No, I found my soulmate for my life. இது வந்து பியாண்ட் மேரேஜ். நான் அவரை பார்க்குறேன், அவரை நான் பார்க்கல, அவர் கூட இருக்கேன், அவரோட நான் வெளியில போறேன் போல, இதெல்லாம் immaterial. Just the fact that I know that I have Vinod for me is what is marriage for me in my brain. பட் ஒரு மேனேஜர் மெட்டீரியலை கொண்டு வந்து ஒரு மேரேஜ்ல வைக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, லாட்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எனக்குள்ள நான் பண்ணிக்க வேண்டியதா இருந்தது. ஐம் கோயிங் டு டாக் அபவுட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இன் திஸ். ஏன்னா நான் வந்து ஒரு மேனேஜர் மெட்டீரியல் ஏன் சொல்றேன்னா, நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இப்படிதான் பண்ணணும், வேலைக்கு போகணும், இதெல்லாம் படிக்கணும், நான் டைமுக்கு போகணும், இதெல்லாம் செய்யணும், ரொம்ப எல்லாமே டாப்ல, அதாவது கிளாஸ்ல ரேங்க் எடுக்கிறதுல இருந்து வேலையில நல்ல பேர் வாங்குறதுல இருந்து எல்லா இடத்துலயுமே நான் ஒரு டாப்பரா இருந்திருக்கேன். அப்படி இருந்த ஒருத்தரை கொண்டு வந்து அப்படியே கட் பண்ணி, இல்ல நீ வந்து ஒரு ஃபேமிலி, யூ ஹேவ் டு மேக் அ ஃபேமிலி, யூ ஹேவ் டு லிவ் டு த நார்ம்ஸ் ஆஃப் த சொசைட்டி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதை நோ சொல்ற அளவுக்கு தைரியம் வரல. நான் வந்து நிறைய நாட்கள் அதை ரிக்ரெட் பண்ணிருக்கேன். அதனால தான் நான் சொல்றேன், am I happy in this marriage? No. Because if I was given a choice, நான் later on கல்யாணம் பண்ணிருப்பேன். லேட்டர் பாயிண்ட்ல நான் இதை கல்யாணம் பண்ணிருப்பேன். சேம் ஐ கேன் ஸ்பீக் ஃபார் வினோத் டூ. ஹி வாஸ் நாட் ரெடி when he was 27 to get married. அவருக்கு இன்னும் நிறைய கோல்ஸ் இருந்தது அவர் லைஃப்ல. ஆனா ஒரு சொசைட்டின்ற ஒரு கட்டத்துக்குள்ள நாங்க எங்களை பிளாக்ஸ்ல போட்டதுனால அது வந்துச்சு. பட் we made this marriage work. How did we make this work? We found happiness in each other. For us, marriage is just each other. This entire box, right? This entire society, right? அது எல்லாமே எங்களுக்கு erase பண்றதுக்கான தைரியம் இருந்தது. அதை erase பண்றதுக்கான ஒரு மெத்தட் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். So we always think that it is us against the world. Always. No matter what. எங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஆர்குமெண்ட் வந்தா கூட மோஸ்ட்லி 90% அது எங்க 2 பேருக்குள்ள இருக்கவே இருக்காது. ஏதாவது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்பதான் நாங்க ரியலைஸ் பண்ணோம், அப்ப நம்ம 2 பேருக்கும் இந்த ப்ராப்ளம் இல்லைன்னும் போது நமக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி எடுத்து பேசுறோம். அப்ப எங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஹவு டு ஃபிகர் அவுட் தட் காரணம், ரீசன் ஃபார் தீஸ் ஃபைட்ஸ் அண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அண்ட் வை வி ஆர் அன்ஹாப்பி வித் ஈச் அதர் அட் சர்டன் டைம்ஸ். ஒரு சம் சிச்சுவேஷன்ல நம்ம 2 பேருக்கும் கோவம் வருது, சண்டை வருதுன்னா அப்ப நம்ம ஏன் அன்ஹாப்பியா இருக்கோன்றத வி ஃபிகர்ட் இட் அவுட். அதுக்கு வந்து ஒரு மேபி ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிருக்குமா கல்யாணம் ஆகி, ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆயிருக்கும் எங்களுக்கு அதை ஃபிகர் அவுட் பண்ணி டீகோட் பண்றதுக்கு. ஆனா பெரிய லெவல்ல அப்படி ஒரு சண்டை வந்து அப்படி எதுவுமே நாங்க வந்து பண்ணாதது காரணம் என்னன்னா, நாங்க 2 பேருமே ஈகோவை வந்து பெருசா முன்னாடி வைக்கவே இல்லை, என்னைக்குமே வச்சது கிடையாது, இன்னைக்கு வரைக்குமே கிடையாது. ஏன்னா வி ஆல்வேஸ் திங்க் தட் ஈகோன்றது இதுல என்ன இருக்கு, இட்ஸ் ஓகே ஃபைன் விட்டுட்டு போ அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மைண்ட் செட். மோர் ஓவர் வினோத் வந்து இஸ் அ வெரி சில் பர்சன். ஸோ அதனால அவர் வந்து he will always think that okay fine இது ஏன் நம்ம பண்ணணும். ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, மேபி he is lazy to fight. So he thinks that he doesn't want to waste time to fight with me. Maybe that is the truth in my mind. அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வரும், என் கூட சண்டை கூட போடுறதுக்கு இவருக்கு வந்து ஒரு எனர்ஜி இல்லையா, ஏன் இப்படி பண்றாரு இவரு, ஏன் இவ்வளவு சோம்பேறியா இருக்காரு, இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக ஏன் இவர் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாருன்ற ஒரு கேள்வி எனக்கு வந்திருக்கு. நான் அவர்கிட்ட அதை சொல்லுவேன், you're too lazy to fight because he thinks நம்ம அதை கன்ஃபரண்ட் பண்ணலன்னா அந்த பிரச்சனை நாளைக்கு முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் அவரு. பட் சம்டைம்ஸ் அது ஒர்க் ஆகும். பிகாஸ் இன்னைக்கு இருக்கிற அந்த சூடு நாளைக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும், அதுக்கு அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதுக்காக நம்ம அதை அட்ரஸ் பண்ணாம இருக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, லைக் ஐ செட், ஐம் மேனேஜர் மெட்டீரியல். I'll put a pin on it, I'll come back and I will say come let's talk and sort this out. பேசி முடிச்சிட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நான் அதை மறந்துடுவேன். அது என் மைண்ட்ல இருக்கவே இருக்காது. ஏன்னா அது என்னுடைய ஐ ஹவ் ட்ரெயின்ட் மை செல்ஃப் டு டூ தட். நான் வந்து என்னைக்குமே எதையுமே கேரியே பண்ண மாட்டேன். ஒருத்தரை பத்தின ஒரு தப்பான விஷயத்த இன்னொரு இடத்துக்கு நான் இன்னொரு நேரத்துக்கு நான் அதை கேரி பண்ண மாட்டேன். அன்னைக்கே பேசி முடிச்சிடுவேன். ஏன்னா அன்னைக்கு நம்ம பேசி முடிச்சிட்டோம்னா அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நான் ஏன் இதை சொல்ல ட்ரை பண்றேன்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம வீட்டுல நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி நமக்கு தோணும் நம்மளோட பார்ட்னர். த ரீசன் நமக்கு அப்படி தோன்றதுக்கு ரீசன் என்னன்னா, நம்ம வளர்ந்த விதம் அப்படி. நம்மள வந்து காலையில இருந்து இது பண்ணு இது செய்யன்னு சொல்லி நம்மளோட பேரண்ட் ஒரு பேட்டர்ன்ல வளர்த்துருக்காங்க.
சப்போஸ் நம்ம ஒரு இன்னொரு பர்சனோட லைஃப்குள்ள போகும்போது அவங்களோட பேட்டர்னும் நம்மளோட பேட்டர்னும் சிங்க் ஆகாத போது ஆப்வியஸ்லி கோவம் வரதான் செய்யும். அப்போ வந்து நம்ம நினைப்போம், என்னடா அது, நம்ம வந்து இப்போ ஒரு பார்ட்டிக்கு போறோம், 2 பேரும் ரெடி ஆகிறோம், சூப்பரா ரெடி ஆகிறோம். நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி ரெடி ஆயிடுறேன். வினோத் வந்து லாஸ்ட் மினிட்ல ரெடி ஆகிறாரு. எனக்கு ஒரு போட்டோ செஷன் எடுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோ செஷன் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க. ஆனா நான் போடவே இல்லை, ஏன்னா எல்லாமே லாஸ்ட் மினிட்ல பண்றேன். என் ஹஸ்பண்ட் வந்து லேட்டா தான் வராரு, அவருக்கு போட்டோ எடுக்க பிடிக்கல, இல்ல ஏதோ ஒரு சம்திங் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, அந்த இடத்துல ஒரு கிளாஷ் வருது. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவருக்கு. நான் எக்ஸ்பிளைன் பண்ணலைன்னா தட் இஸ் அ ஸ்மால் பிளேஸ் ஃபார் அ ஃபைட் டு ஸ்டார்ட். ஓகேயா? இது வந்து உங்களுக்கு புதுசாக இப்போ யங் பீப்புள் ஹூ ஆர் கெட்டிங் மேரிட் ஆர் ஹூ ஆர் ஆல்ரெடி இன் அ ரிலேஷன்ஷிப், ஹூ ஆல்ரெடி காட் மேரிட், உங்களுக்கு புரியணும் that this is the kind of problems that will happen. This is a small issue. இது ஒரு சாதாரண சப்ப மேட்டர், ஒரு போட்டோ தானே, சொன்னா போச்சு, எடுக்க போறோம். நீங்க வந்து இன்னைக்கு நான் சொல்றது ஈஸி, ஏன்னா நான் கோமா இல்லாத போது நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். நம்ம வந்து ஒன்னு பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளோட டெம்பர் ஏறிச்சுன்னா அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த இடம் எல்லாமே வில் கோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ அந்த எமோஷன்ஸ் வில் டேக் ஓவர். ஓகேயா? இப்போ நான் ஒரு அம்மா அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கம் டு த அதர் சைட், பேரண்டோட சைட். அம்மா அப்பா இருக்காங்க. அந்த அம்மா அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, என் கிட்டுக்கு வந்து கல்யாணம் ஆகுது, என் பையன் கல்யாணம் பண்றான், ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ண போறான், அவன் லைஃப் எப்படி இருக்க போகுது, அவன் லைஃப் இப்படிதான் இருக்க போகுதுன்னு அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணி உங்களை உள்ள அனுப்புறாங்க. இங்கதான் அந்த பேரண்ட்ஸ் ஒரு தப்பு பண்றாங்க. அதுதான் நான் கான்சியஸா பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். as a parent now, அவங்க போயிட்டாங்களா, அவங்களோட லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும். இட் இஸ் கோயிங் டு பி தேர் லைஃப், நாட் அவர் லைஃப். அந்த அவர் லைஃப்ன்ற சொசைட்டி முடிஞ்சிருச்சு, அவர் லைஃப்ன்ற ஃபேமிலி வேல்யூஸ் முடிஞ்சிருச்சு. தட் டசன்ட் மீன் தே டோன்ட் ஹேவ் ஃபேமிலி வேல்யூஸ். தே ஹேவ் பெட்டர் ஃபேமிலி வேல்யூஸ் than us, பட் இட் இஸ் ஃபார் தேர் ஃபேமிலி. நம்ம அவங்கள அந்த ஃபர்ஸ்ட் 2 to 3 இயர்ஸ் விட்டாதான் தனியா அவங்களோட லைஃப் அவங்க ஃபிகர் அவுட் பண்ண முடியும். நம்ம போய் நொய்யு இதை பண்ணுன்னு சொன்னோம்னா அந்த பசங்களுக்கு வந்து they will not have a choice. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகுது வைங்க, தீபாவளிக்கு வராங்க வைங்க, வாட் இஸ் யர் பிளான் கேட்கணும் நம்ம. வாட் டு யூ வாண்ட் டு டூ? யூ கேனாட் சே இங்கதான் நீ வரணும், அங்கதான் போகணும், இதை பண்ண அதை பண்ணும். யூ பி இன் யுவர் ஹவுஸ், வி வில் கம் டு யுவர் ஹவுஸ் இஃப் தே ஆர் லிவிங் அலோன். பட் இந்தியாவில் ஒரு கஷ்டம் என்னன்னா, சம்டைம்ஸ் நம்ம மாமியார் வீட்டில் இருப்பாங்க, சம்டைம்ஸ் அம்மா வீட்டிலே தங்கியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வேற பிரச்சனைகள் வரும். ஆனா அதெல்லாம் இன்னெவிட்டபிள், அதெல்லாம் ஒரு பேட்டர்ன். நான் சொன்ன மாதிரி இந்த சொசைட்டியோட பேட்டர்னுக்குள்ள இருக்கிறவங்க. ஆனா நான் இப்ப பேசுறது வந்து இன்னைக்கு இருக்கிறாங்கல்ல, இப்ப வருங்காலமா இப்ப வரப்போறாங்க நம்மள மாதிரி இருக்கிறவங்க, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆக போகுது, அவங்க கிட்ஸ் கல்யாணம் ஆக போகுது, அவங்க எல்லாரும் அடுத்த ஜெனரேஷனுக்கு மூவ் ஆகிறவங்க வந்து கொஞ்சம் நம்மளுடைய மைண்ட் செட்டை மாத்திக்கணும். அப்படி நம்ம மாத்திக்கலனா இப்ப நடக்கிற டிவோர்ஸ்கள் மாதிரி ஃபாஸ்டா ஹேஸ்டியான டெசிஷன் நிறைய எடுத்து நிறைய பேர் தப்பான ஒரு முடிவுக்கு, இந்த மேரேஜ்ன்றது சரியில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. இப்போ நான் என்னோட மேனேஜர் மெட்டீரியலை வந்து வினோத் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, ஓ சைந்தவி வந்து நல்லா எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுவா, எல்லாமே செய்யறா, அவளுக்கு இதெல்லாம் வருது, ஸோ என்டையர் வீடை நீ பாத்துக்கோ, யூ ரன் த ஹவுஸ், இங்க இருக்கிற டாக்ஸ்ல இருந்து நம்ம வீட்டில் நடக்கிற விஷயத்துல இருந்து குழந்தைங்களோட விஷயத்துல இருந்து எல்லாமே நீ பாத்துக்கோன்னு எனக்கு ஒரு 100% ஃப்ரீடம். when I say 100%, literally 100% freedom he gives me. Because of that I was busy. Till date I am more busy. At home எதுவா இருந்தாலும் நான் தான் எல்லாமே செய்வேன்றதுனால என்ன அறியாமலே நான் என் வீட்டுக்கு ஒரு மேனேஜர் ஆயிட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, என் மைண்ட்ல வந்து நான் ஒரு என்னோட மைண்டுக்கு இருக்கும்ல, என் மைண்டுக்குள்ள நான் இப்படிதான் எனக்கு ஒரு பர்சனா இருக்குல்ல, அதுக்கு நானே தீனி போட்டு நானே வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த இடத்துல ஒரு வேக்யூம் இல்ல. ஆனா சம்டைம்ஸ் ஐ டூ மிஸ் தட், வினோத் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே, ஐயோ என் கூட வந்து பேசலையே, என் கூட வந்து இருக்கலையே அப்படின்னு எனக்கு தோணும். 30 daysல ஒரு 5 days தோணும். 30 days தோணாது. அந்த 5 daysல தோணும் போது I have to tell Vinod that, Vinod, why don't you spend some time with me? Why are you not talking to me? Come, let's go. But then now that I'm growing older, I realize that அவர் எண்ணம் நேர்ல பாக்குறது இல்லாம பாவம் இந்த மாதிரி வீடியோல 40 நிமிஷம் நான் பேசி வச்சிடறேன், அதையும் வேற அவர் அந்த ரூம்ல உட்காந்து கேட்டுட்டே இருக்காரு. சோ அவர் மைண்ட்ல யோசிச்சு பாருங்களேன், நேர்லயும் கேட்கணும், வீடியோலயும் என்ன பார்க்கணும், எவ்வளவுதான் அவர் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அது இல்லாம காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் he's on the phone with somebody. பட் தென் சம்டைம்ஸ் நான் நினைச்சேன், நம்ம வந்து பேசாம இருந்து பார்க்கலாமா இது எப்படி இருக்குன்னு. ஒரு பாயிண்ட் அப்புறம் எங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷனே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்பதான் நான் நோட்டீஸ் பண்ணேன், ஏன் நம்மளோட கம்யூனிகேஷன் நம்ம 2 பேருக்குள்ள குறைஞ்சிருச்சு அப்படின்னா, காமன் டாபிக்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சதுக்கு காரணம் கிட்ஸ் வளர எங்களுக்கு வந்து திங்ஸ் டு டிஸ்கஸ் குறைஞ்சிருச்சு. இந்த சென்ஸ் கிட்ஸை பத்தி தான் நம்ம அதிகமா பேசுவோம். அப்ப கிட்ஸ் வளர குறையுது. அப்பதான் நம்ம ரியலைஸ் பண்ணோம், நம்ம 2 பேரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். முன்னாடி நம்ம எப்பவுமே டேட் போவோம், லஞ்ச் போவோம், எல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம திருப்பி இப்ப ஸ்டார்ட் பண்ணணும், டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும், திருப்பி நம்ம ரீடிஃபைன் பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை. இந்த மேரேஜ்ன்றது வந்து ஒரு 24/7 நீங்க ரீடிஸ்கவர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த ரீடிஸ்கவர் பண்றதோடைய ஃபயர் எங்கேயாவது இடத்துல ஸ்டாப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த மேரேஜ் வில் பிகம் போரிங் அண்ட் டல். இது வந்து ஒரு ஃபேஸ் எல்லாருக்குமே வரும். நல்லா இருப்பீங்க, பிஸியா இருப்பீங்க குழந்தை இருக்கும் போது, அப்புறம் குழந்தை போனோன்னா ஒரு எம்டி நெஸ்டர் ஃபேஸ் வரும். அந்த எம்டி நெஸ்டர் ஃபேஸ்ல நம்ம 2 பேருக்குமே ஒரு கேப் வரும். அந்த கேப் வந்து எப்படி நம்ம ரீடிஸ்கவர் பண்ணி நம்மளுடைய ஓல்ட் ஏஜுக்கு, நம்மளுடைய ஃபியூச்சருக்கு, நாட் ஓல்ட் ஏஜ், நம்மளோட ஃபியூச்சரை நோக்கி நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத நம்ம அதுக்கு டிஃபைன் பண்ண. ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கு அது ஒரு யூனிக் கேஸ். ஸோ இப்போ நான் லெட்ஸ் கம் டு த அபியூசிவ் மேரேஜஸ். சம்டைம்ஸ் ஒரு அபியூசிவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சொன்னது எதுவுமே அதுல வந்து வராது. ஏன்னா அபியூசர் இருப்பாங்க, அபியூஸ் பண்றவங்க விக்டிம் இருப்பாங்க. அபியூஸ் பண்ற அபியூசரை வந்து யூ கேனாட் கரெக்ட் தம், ஏன்னா தேர் அன் அபியூசர்.
அவங்களோட மைண்ட்ல அது இருக்கும். அபியூஸ் பண்ற விக்டிம் இருக்காங்கல்ல, ஃபார் சம் ரீசன் they are holding on to that marriage. They don't want to let go. Maybe because they are scared to go back and be alone, or maybe they still love that person. அந்த அபியூசர் மேல அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு லைன் இருக்கு, விட்டுட்டு வந்துருங்க அப்படின்ற சொன்னாலும் அவங்க விட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க, குழந்தை அது இதுன்றாங்க. அதெல்லாம் சும்மாங்க. அவங்க டாலரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் அந்த ஒரு சின்ன, அவங்களை அறியாமலே ஒரு த்ரெட் ஆஃப் லைன், ஒரு லவ் இருக்கு. சம்டைம்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் கிட்ஸ் இருக்கும் போது தே வாக்ட் அவுட் ஆஃப் த மேரேஜ். பட் அந்த வாக்கிங் அவுட் வந்து எப்போ ஈஸியா இருக்கும்னா when the babies are young and they are also still young to be able to start a new life. கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம இதை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது என்ன ஆயிடும்னா, இது வந்து ஒரு ஒரு தேவையில்லாம, இது தேவையா, இது வந்து நம்ம பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனையாச்சு, இது எதுக்கு இப்போ வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிக்குது. இந்த ஹோல் ஐடியா ஆஃப் அபியூசிவ் மேரேஜ் இருக்குல்ல, இப்போ நான் சொல்லும் போது சில பேர் அபியூஸ் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியில வந்திருப்பாங்களா, அவங்க நினைப்பாங்க, என்ன சைன், உனக்கு என்ன தெரியும், வாட் யூ நோ அபவுட் திஸ், நான் வந்து அபியூஸ் பண்ற ஒரு மேரேஜ்ல இருந்தேன், என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாரு தெரியுமா என் ஹஸ்பண்ட், இல்ல என் ஒய்ஃப் என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா, நான் இதுல இருந்து வெளியே வந்திருக்கேன் சைன், உனக்கு என்ன தெரியும். ஐ அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் கேஸ் டு கேஸ். ஆனா நீங்க தைரியமா வெளியே வந்துட்டீங்க. வெளியே வராம நிறைய பேர் இன்னும் உள்ள ஸ்டக் ஆயிருக்காங்கன்னா அதுல ஒரு சின்ன லைன் ஆஃப் ஹோப்போ, இல்ல ஒரு சின்ன லைன் ஆஃப் ஃபியரோ, இல்ல ஒரு சின்ன லைன் ஆஃப் அந்த ஒரு லவ் அவங்க மேல இருக்கலாம். அதனால அவங்க இருக்கலாம். குழந்தைன்னு சொல்றது வந்து அவங்க மேபி சொசைட்டிக்கு பயந்துக்கிட்டோ இல்ல அம்மா அப்பாக்கு பயந்துக்கிட்டோ வராம இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இல்லாம இருந்திருக்கலாம், அதனால அவங்க வராம இருக்கலாம். அதுவும் எஸ்பெஷலி இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் கல்யாணம் ஆகி இங்க வந்து இருக்கிறவங்களுக்கு ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்காது, எங்கேயும் போக முடியாது, நீங்க கோச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போக முடியாதுங்க. ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்குங்க. இந்தியாவில் அப்படி கிடையாது. நீங்க வந்து உங்களை லைட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நிறைய பேர் சுத்தி இருப்பாங்க, அவங்கள நம்மள ஃபியூவல் பண்ணி நம்மள இன்னும் கொஞ்சம் பிரிச்சு விட்டுருவாங்க. அவங்க முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்க, ஈஸியா நம்மள பிரிச்சு விட்டுலாம். அது வந்து நடக்கும். பிரிக்கிறாங்க, ரிலேட்டிவ்ஸ் அதை பண்றாங்கன்னு நான் சொல்லல, ஆனா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா அங்க வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு 500 ரூபாய் இருந்தா பஸ் டிக்கெட் போதுமா, ஒரு 500 ரூபாய் இருந்தா பஸ் டிக்கெட் ஏறி ஒன் வே டிக்கெட் வாங்கிட்டு போய் நம்மளோட ஃபேமிலியில போய் உட்காந்துட்டு நான் வரமாட்டேன், உங்களை நான் பார்க்க மாட்டேன், என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இருந்துடலாம். அது முடியும். இங்க அப்படி முடியாது. நம்ம அந்த ஃபிளைட் ஏறி போகணும், பாஸ்போர்ட் எடுக்கணும், எல்லாம் இருக்கு, குழந்தைங்களா இருக்காங்க. இட்ஸ் a big deal, you know, here especially. ஸோ இந்த மாதிரி ஒரு மேரேஜ்னாலே ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சே, மேரேஜ்னாலே பயமா இருக்கே அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம நிக்கிறோன்றது வந்து இப்போ ரொம்ப எனக்கு வருத்தத்துக்குரிய விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வருஷம் அவ்வளோ டிவோர்ஸ் நியூஸஸ், பர்சனல் ஃப்ரண்ட்லயும் சரி, சினிமா வட்டாரத்திலையும் சரி, செலிபிரிட்டி வட்டாரத்திலையும் சரி, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய டிவோர்ஸ் கேஸ், நிறைய டிவோர்ஸ் நியூஸ் நான் கேள்விப்படுறேன். ஏன் இப்படி நடக்குது, எதனால இப்படி நடக்குது? இது வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பெருசாக்கிடுறாங்களா, இல்ல இந்த மேரேஜ் வந்து ஒர்க் பண்றதுக்குள்ள நிறைய பேர் உள்ள பூந்து இதை கழிச்சு விட்டுறாங்களா ஆட்டத்தை, இல்ல எப்படி இது நடக்குது? இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இப்படி பண்ணும்போது, இப்ப புதுசா கல்யாணம் ஆகி வராங்கல்ல, புதுசா ஹோப்போட இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் இது ஒரு ரீசனா இருக்கும் ஈஸியா. இது என்ன ஒரு பெரிய விஷயம், நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன் சும்மாவே. இப்ப பொழுது போலனா கூட வீட்டுல எல்லாருமே இன்னைக்கு ஏஆர் ரஹ்மான் ஒருத்தருக்கு இந்த ரிவ்யூ லெட்டர் வந்ததுக்கு அப்புறம், இந்த டிவோர்ஸ் லெட்டர் வந்ததுக்கு அப்புறம், ஐ எம் வெரி ஷுவர் அவங்க வீட்டுல இருக்கிற ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ, நீ பாரு ஆஃபீஸ்க்கு போக உனக்கு ஒரு லெட்டர் அனுப்புறேன் பாருன்னு ஜோக்கா சொல்லுவாங்க. அது ஆயிடுச்சு. சும்மாவே எவனுக்கு டிவோர்ஸ் ஆனாலும் தனுஷ்ட தான் சொல்றாங்க, இன்னைக்கு குழம்பு சரியா வைக்கல, இந்த தனுஷ் தான் காரணம்னு ஒருத்தங்க ரீல் போடுறாங்க. நானே சொன்னேன் பாரு, ராயன் படம் அந்த ஏஆர் ரஹ்மான் பண்ணாரு, அதனாலதான் அவருக்கு வந்து டிவோர்ஸ் ஆச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஐ லைக் ஹிம் அ லாட், ஐ லைக் ஹிஸ் மியூசிக் அ லாட் அண்ட் ஹீஸ் சச் அ நைஸ் பர்சன். பட் வி டோன்ட் நோ வாட் ஹேப்பன் அட் ஹோம். இது வந்து அவங்க சொல்லாமலே ரெண்டு பேரும் ஒரு தனித்தனி வீட்டுல இருந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கவே போறது இல்லை. யாரு போய் கேட்க போறா, ஒரு வீட்டுக்கு வந்தாரான்னு கேட்க போறாங்க, இல்ல அந்த அம்மா கிட்ட போய் நீங்க அந்த வீட்டுல இருக்கீங்களா நான் கேட்க போறாங்க. அவங்க பாட்டுக்கு தனியா ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒரு வீட்டுல இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய ஸ்ட்ராச்சர்ல இருக்கிறவங்க வந்து ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, she wants to hurt him. That's the point. It's not about the announcement. It's not about their marriage being over. It's about hurting him. So there is a point that she wants to prove. We don't know what did he do to deserve that. Maybe he did something. Maybe he did not do something. We don't know what exactly happened. But இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அந்த அன்பு, அந்த பாசம், இந்த மேரேஜ் இது மேல இருக்கிற ஹோப்பே எனக்கு போயிடுச்சு. நான் வந்து ரொம்ப மென்டலி என்னை டிஸ்டர்ப் பண்ண ஒரு நியூஸ் ஆயிடுச்சு. நான் என்ன மட்டும் இல்லை, நிறைய பேர், நான் எத்தனை பேர்கிட்ட நான் பேசினாலும் எல்லாருமே ஏதோ அவங்க வீட்லயே ஒரு பிரச்சனை வந்த மாதிரி எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன், என்னைக்குமே எந்த சர்ச்சையிலையும் மாட்டாத ஒரு பர்சனுக்கே இப்படி நடக்குதுன்னா, இப்ப சமந்தாக்கு நடக்கும்போது பெருசா எடுத்துக்கல. தனுஷ் நடந்தது ஓகே, ஜெயம் ரவி ஓகே ஃபைன், இவங்கலாம் சின்ன பசங்க, இவங்களுக்குலாம் என்ன ஹோப் இருக்கு, இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க, மூவ் ஆன் ஆயிப்பாங்க. பாருங்க சைத்தன்யா ஆல்ரெடி காட் மேரிட், இஸ் மூவிங் ஆன். இந்த சின்ன பசங்கலாம் ஓகே, இவருக்கு ஆல்ரெடி இவர் பேர பசங்க எடுக்க போற வயசு வந்துருச்சு. இனிமே இவங்க ப்ரூவ் பண்ணி இவங்க பிரிஞ்சு போய் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியலையே. இது வந்து எதனால இதை பண்றாங்க, என்ன, வாட் ஆர் தே ட்ரைங் டு டெல், வாட் ஆர் தே ட்ரைங் டு சே, லைக் ஆர் தே ட்ரைங் டு ப்ரூவ் தட் மேரேஜ் இஸ் லைக், இப்படி எல்லாம் கூட வந்து நான் ஒருத்தரை வந்து நீங்க இப்படி ஏமிக்கபிளி பிரியலாம்னு சொல்றாங்களா, இல்ல என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னா,
இப்ப தவின் மீன் கிட்ட நானே சொல்றேன், டேய் நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்களா, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எதுக்கு நீயும் போய் ஒருத்தரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் ட்ரை பண்ணி உன்னால ஒருவேளை அதை கீப் பண்ண முடியல, இல்ல அவங்களால உன்னை கீப் பண்ண முடியலையன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு எனக்கே ரொம்ப நாளாவே. இன்னைக்குன்னு இல்லை, இது வந்து லாஸ்ட் ஸ்ட்ரா டு பிரேக் த கேமல்ஸ் பேக். த்ரூ அவுட் தீஸ் இயர்ஸ் நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லயே நிறைய டிவோர்சஸ், என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு பேருக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு வட்டாரங்கள்லயே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 பேருக்கு போயிடுச்சு. ஆமா, ஆனா எப்படி இப்படி ஆகுது, அண்ட் இது வந்து ஏன் ஆகுது, இதனால வந்து பொறுமை எழுந்துட்டாங்களா, இல்ல பிரச்சனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அந்த பிரச்சனைகள்லாம் கேட்ட பிரச்சனைகள்ல ஒன்னு ஒரு வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஜஸ்டிஃபையபிள். அதுதான் எனக்கு புரியவே இல்லை, எப்படி இது ஜஸ்டிஃபையபிளா இருக்கு, எப்படி என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆயிடுச்சு, இல்ல ஏன்னா அது கன்வீனியன்ஸ்க்காக பாதிப்பு தான்ப்பா. ஏன்னா நமக்கு தெரியல அவங்க இவங்க சைட்ல என்ன ப்ராப்ளம் தெரியல, ஏரமன் ஃபேமிலி சைட்ல. ஆனா நம்ம எக்ஸாம்பிள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் சில பேர் இருக்காங்கல்ல, ஸோ ஒருத்தருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. நீ சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு அந்த கேரக்டர் வந்து அடிபட்டு இருக்கு, either ஃபினான்ஷியலா சம்திங் ஆர் லைக் சம்திங் ட்ரஸ்டபிள் ஆர் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏமாற்றம், அது மாதிரி ஏதோ ஒன்று இருந்துட்டே இருக்கு. ஆனா நீ சொல்றது கரெக்ட், எல்லாமே ஜஸ்டிஃபையபிளா இருக்கு. அப்படி இல்லை வினோத். சி, இப்போ நம்மளோட ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, ஒரு வாரம் ஆகுது, ஒரு வாரத்துல கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் இருக்காங்க, ஒரு கிட் இருக்காங்க, டிவோர்ஸ் ஆயிருது இருக்காங்க, அப்படி தானே இருக்காங்க. கல்யாணம் வீட்டுல பார்த்து வைக்கிறாங்க, உடனே ஃபிக்ஸ் ஆகி உடனே மேரேஜ் பண்றாங்க, பார்த்து வைக்கிறாங்க, பேரண்ட்ஸ் முடிவு எடுக்கிறாங்க, ஆனாலும் அது ஒர்க் ஆகல. ஏன்? ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, இல்லனா வந்து அந்த பொறுமையே இல்ல. நீ சொல்ற அதுதான் சொல்றேன், அது கன்வீனியன்ஸ். நீங்க சொல்றீங்க நீங்க பேரண்ட் இல்ல, நீ சொன்ன இல்ல. ஒரு விஷயம் நம்ம ஆஃப் த கேமரா பேசும்போது நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த ஏரமான் என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, it will be a easy reason for anyone to say, you know what, it's not working out for us, let's divorce அப்படின்ற வார்த்தையை ஈஸியா சொல்லிடலாம். ஏன்னா for in their mind ஏரமானுக்கே ஆச்சுன்னா யாருக்கு வேணா ஆகலான்ற மாதிரி they will. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 கேஸ் they will refer him as example. அவன் வைஃப் பண்ண தப்பு நீ சொல்ற மாதிரி, அவன் வந்து அவங்களுக்கு பிடிக்கல, அதெல்லாம் ஓகே. அவன் வந்து நம்ம நீ சொன்ன மாதிரி தனியா இருந்தா கூட no one cares, no one knows about it. ஏன்னா இவ்வளவு காலம் அவங்க 2 பேரும் சேர்ந்து மட்டும் யாருக்கு தெரியும், அவர் நைட் மட்டும் தான் ஒர்க் பண்றாரு, ஊரா சுத்துறாங்க. அவங்க முறைப்படி வந்து ஜமாத்ல போய் they just have to do something and they will be done in no time. நீங்க அபிஷியலா கூட டிவோர்ஸ் ஆகிட்டு you could have kept it private. நீங்க பிரைவேட்டா போடாம பப்ளிக்கா போட்டுட்டு எனக்கு பிரைவசி கூட பிரைவசி இல்ல. நீ சொல்றதுதான், she wanted to somehow hurt him for whatever that is what hurt me. அதுதான் என்னால அது ஆனா என்ன எனக்கு நான் இந்த கேஸ்ல என்ன பார்த்தேன்னா, it's not the person, it's for நான் ஏரமான வைஃப் கூட விட்டுறேன். ஆனா they gave a reason to the world to talk about it. இப்போ நம்ம யூடியூப் நான் பார்க்கல வீடியோ, நான் பார்க்க நீங்க ஏதோ 2-3 வீடியோ பார்க்கும்போது அப்படி கிளான்ஸ் பண்ணும்போது யாரும் தெரியாதவங்க எல்லாம் வந்து அவர் மேபி அப்படி இருப்பாரா, இப்படி இருப்பாரு, அங்க பண்ணிருப்பாரு, அவர் பத்தி உங்களுக்கு தெரியாது, ரூடானவர் இல்ல மோசமானவர், கெட்டவர், பொண்ணு கூட இருக்கலாம், எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும். So they are given the reason for the world. And unfortunately it's a reason for everyone to talk about it now. யாரும் தெரியாதவங்க யூடியூப்ல வந்து யூடியூப் வரணுக்கு அவனுக்கு ரீல் வரணும், வியூ வரணும், அவனுக்கு கண்டென்ட் வரணும், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க எல்லாத்தையும் கேட்பான். அவங்க என்ன நினைச்சாலும் எல்லாத்தையும் போட்டு இந்த வியூக்கும் இந்த சேனலுக்கு எதுவும் சம்பந்தம் இல்லைன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் போட்டுருவாங்க. So they will put and viral it and then the people all talk about bad. ஹேட்டுக்கும் மேல அந்த ஹேட்டை வின் பண்ண வச்சிட்டாங்க இந்த மேரேஜ்ல. அதுதான் என்னால எடுத்துக்கவே முடியல. ஏன்னா இட் இஸ் ஆல் அபவுட் லவ் பிட்வீன் 2 people. You are going to like each other and fall in love with that person and you are going to be there. இந்த டிவோர்ஸ் பண்றவங்க கூட, நான் ஒரு கிட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க டிவோர்ஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா கூட you cannot unlove someone because see, இப்போ நான் சொன்ன அந்த எம்டி நெஸ்டர் ஃபேஸ் தான் இது. இப்போ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, அவங்களோட ரஹ்மானோட அம்மா இறக்குறாங்க, அப்புறம் பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகுது, then her own mom is dying, then சின்ன பொண்ணு படிக்க போகுது, பையன் படம் பண்ண பிஸியா போறான், இவர் எப்பயும் இல்லாம ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. என்ன ஆகுது, வீட்டுல ஆல் அலோன் ஷீ இஸ் ஹோம். ஸோ லைட்டா ஒரு ஸ்பார்க் வந்தா கூட பழைய ஸ்பார்க் இருக்கிறத ஏத்தி விடுறதுக்கு 10 பேர் இருப்பாங்க. இதுதான் நான் திருப்பி சொல்றேன், நம்ம பிரச்சனைன்னு வரணும். நான் இதுல இருந்து என்ன டேக்கவே எல்லாத்தையும் சொல்றேன்னா, உங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை உங்க 2 பேருக்குள்ள மட்டும் பேசி தீர்த்துக்கோங்க. நீங்க அவங்கள பத்தி வெளியில போய் வெண்ட் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க, என் வீட்டுக்கார அப்படி இப்படி எனக்கு பிடிக்கல எல்லாம் சொல்லுங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே when a decision has to be made, you have to talk to each other and figure it out yourself. உங்க சொந்த மூளைக்கு தெரியும் என்ன பிரச்சனை. மக்கள் வந்து பேசுறாங்கல்ல, பேச நிக்க மாட்டாங்க, ஐடியா கேட்பாங்க, நீ என்ன நினைக்கிற, நான் என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. 10 பேர் 10 தான் சொல்லும் போது மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடும். ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, நல்லா இருக்கிறது கூட ஏன் ரொம்ப பேசுறாங்க இருக்கு, டவுட்டா இருக்கு, ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி சும்மா கொஞ்சம் பிட் சொல்லிட்டாங்க. அவன் ஃபோன் அடிக்கடி பேசுவானா அப்படின்னு கேட்கலாம் வச்சுக்கேன். ஃப்ரெண்டு ஆமா பேசுவான், பாத்துக்கடி யார்கிட்ட பேசான்னு தெரியல அப்படி சொல்லிட்டா வச்சுக்கேன். மைண்ட்ல அவங்களுக்கு என்ன ஓடும், அவன் நார்மலா யார்கிட்ட பேசினாலுமே இந்த மைண்ட் தானப்பா, இட்ஸ் மைண்ட், யூ புட் சம்திங் பேட் இன்டு யுவர் மைண்ட், தட்ஸ் ஆல், இட்ஸ் கரப்டட். ஆமா, அது வந்து இனிஷியல் டேஸ் ஆஃப் மேரேஜ்ல ஓகே நீங்க சொல்றது. 30 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து ridiculous. It's like belief. இப்ப யாராவது ஒருத்தங்க நம்பறாங்க வச்சுக்கேன், பிளைண்டா மோஸ்ட்லி that's what happens to everyone. At one point in time they will believe someone. அவங்க என்ன சொன்னா நம்புவாங்க. அவங்க சடனா இப்போ ஏன்னா இவரு யாருமே இல்லை, நீ சொன்ன யாருமே இல்லை, 10 பேர் இருப்பாங்க, 10 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க 11வது அவங்ககிட்டயும் பேசுவாங்க. இப்போ 10 பேரும் இல்லை, இப்போ அவங்க ஒருத்தங்க தான் பேசுறாங்கன்னா வாட் எவர் ஷீ டஸ் இட் டேக்ஸ் மோர் வெயிட்டேஜ் நவ. கரெக்ட். அந்த ஒரு பர்சனால. சோ அவங்க சொல்லும் போது இது மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும்னா ஐடியா வர 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 she will get pressure.
ஒரு பாயிண்ட் அப்புறம் அவங்க சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. she will be over that now. அவங்களே வந்து இல்ல தப்பா இருக்காதுன்னு சொன்னா கூட she cannot go back to it. you are talking about ஒரு இடத்துல ஆல்ரெடி விரிசல் வந்த இடத்த பேசுறீங்க. ஒரு விரிசல் வந்துருது, ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு டவுட் வந்துருது. ஆர்த்தி ரவி எடுத்துக்கோங்க, ஜெயம் ரவி யாரோடய இருக்காருன்னு மைண்ட்ல வந்துட்டாங்க. டிரைவர் கால் பண்றாங்க, அவர் போன் எடுக்கல, அவர் ஷூட்டிங்ல இருந்தாலும் போன் எடுக்கலனாலும் அப்படிதான் வரும், அந்த பொண்ணோட கேரவன்ல இருந்தாலும் அதுதான் வரும். ஓகேயா, அவங்க மைண்ட்ல அது வந்துருச்சு, அவங்களுக்கு கன்சிக்யூட்டிவா இது நடக்குது. ஃபார் ஆல் யூ நோ, இது எதுவுமே நடக்காம அந்த போன் எடுத்தவங்க கூட இதை ப்ளே பண்ணணும்னா பண்ணலாம். சார் யாரோ ஒரு லேடியோட இருக்காருன்னு சொல்றதுதான். யாரும் கண்ணும் கை கழுவுமா போய் ஒரே ஒருத்தங்க தான் யாரோ ஒருத்தங்க சொலப்பக்கட்டை எடுத்துட்டு போய் வீடியோல பிடிச்சாங்க. வேற யாருமே இது வரைக்கும் நான் கையும் கழுவுமா பிடிச்சு பாக்கல. இல்ல, பிலீஃப் தான். அகைன், ஒரு வைஃப் வந்து கண்மூடித்தனமா ஹஸ்பண்டை பிலீவ் பண்ணுவாங்க. நம்ம பாத்துருக்கோம், அந்த மாதிரி வைஃப்ஸ் இருக்காங்க. எல்லா வைஃபும் அப்படிதான் இருப்பாங்க. ஹஸ்பண்டுமே கண்மூடித்தனமா வைஃபை பிலீவ் பண்ற ஹஸ்பண்ட்ஸ் தான் 90% ஆஃப் த மேரேஜ் தொடங்கும். இனிஷியல் டேஸ்ல இந்த மாமியார் மாமனார், இந்த சைடு மாமியார் மாமனார், நாத்தனார் கொழுந்தனார், இந்த பக்கத்து வீட்டுனார், அந்த நார் இந்த நார்லாம் வந்து சில விஷயங்கள் உள்ள வரும்போது நீ அவங்கள மரியாதை கொடுக்கல, இவங்கள மரியாதை கொடுக்கல, இவரை மதிக்கல, அவரை மதிக்கல, எங்க அம்மா வந்து அங்க வான் கேட்கல, இவங்கள காஃபி கொடுக்கல. ஓ மை காட், ரியலாவே ஸ்டூபிடா இருக்கும் நிறைய. ஏன்னா நான் பாக்குறேன் குடும்பத்துல என்னெல்லாமா காமெடி நடக்கும். ஓ மை காட், என்ன வானு கூப்பிடல, என்ன கவனிக்கல, என்ன உட்கார வைக்கல. ஓ மை காட், ஐ அண்டர்ஸ்டாண்ட் we are coming from a rich culture, பட் தயவு செஞ்சு கல்யாணத்தை கெடுத்து விட்டுறாதீங்க. இது வந்து எனக்கு தெரியல, இது நான் சொல்றது ரைட்டா தப்பான்னு. நம்ம லைஃப் மாறிடுச்சு, ஜெனரேஷன் மாறிடுச்சு, kids have evolved, today's generation is very different. ஆனா என்ன பிரச்சனைனா, நான் ஐ மீன் நீ சொன்னது எல்லாமே ஆல்மோஸ்ட் கரெக்ட், ஆல்மோஸ்ட் ஐ அக்ரி. ஒரு விஷயம் வந்து இந்த மாடர்ன் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம்ல, அது இன்னும் மாடர்ன் ஆகாம இன்னும் பின்தங்கி சிட்டில ஒரு சில பேர் ஓகே. ஆனா அதை தாண்டி பார்த்தா இந்தியால தான் சொல்றேன், இந்தியால சொல்றேன், சிட்டில இருக்கிற ஏரியால ஒரு சில பசங்க ஓகே, அது கூட வீட்டுக்கு தெரியாம இருப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு தெரிஞ்ச வர ப்ராப்ளம் இருக்கும். இல்லைன்னா இதே ஜாதி, இதே மதம், இதே சொந்தக்கார ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணக்கூடாது, இது இருந்துட்டே தான் இருக்கு. தனிப்பட்ட விதத்துல எங்கே போறாங்க வராங்க அது வேற கதை. நான் சொல்றேன், கல்யாணம் வரும்போது இது எல்லாமே கூடவே தான் வருது. அமெரிக்கா இருந்தா கூட என்ன ஜாதியாவா, என்ன மதம், என்ன இதுன்னு கேட்கறாங்க. அதை தாண்டி சொத்து இருக்கு, சில அமெரிக்கால கிரீன் கார்டு இருக்குன்ற மாதிரி அது மாதிரி போயிடுறாங்க, அது வேற கதை. ஆனா இந்தியால இன்னும் அதிகபட்சமா மக்கள் வந்து இன்னும் அதுக்குள்ள அந்த நீ சொல்ற மாதிரி ஒரு சொசைட்டி நடத்துற ஒரு ஸ்கொயருக்குள்ள தான் இருக்காங்க. இப்போ நான் ஒரு சின்ன இது யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம பொண்ணு பாக்குறாங்க, இது பாக்குறாங்க, ரைட்? ஒரு பொண்ணு மாப்பிள்ள பாக்குறாங்க, ஒரு மேட்ரிமோனியல் பாக்குறாங்க, மாடர்ன் ஆயிட்டாங்கம்மா எல்லாரும். நம்மளும் மேட்ரிமோனியல் தான் பண்ணோம். ஓகே, மேட்ரிமோனியல் பாக்குறாங்க. அந்த டைம் யோசிச்ச கான்செப்ட் இதுதான் யோசிச்சேன் நான். ஒரு மேட்ரிமோனியல் பாக்குறாங்க, சரி என்ன பாக்குறாங்க, பையன் தமிழ் பையனா இருக்கணும், இந்த ஜாதியில இருக்கணும், தமிழ்னாவே அந்த ஸ்கொயர் வந்து இந்தியா பெரிய மேப், வேர்ல்டு மேப்ல இருந்து இந்த ஒரு போர்ஷன் குறைஞ்சிடுது, சர்க்கிள் வந்துட்டா அதுல இந்த ஜாதியில இருக்கணும். அந்த ஒரு சர்க்கிள் இன்னொரு சர்க்கிள் சின்ன சர்க்கிள் ஆயிடுது. இந்த ஜாதியில இந்த கோத்திரம் குளம் அந்த மாதிரி இருக்கணும்ன்றாங்க. அப்புறம் அவன் மாப்பிள்ள வந்து நல்லா அமெரிக்கா கிரீன் கார்டு வச்சிருக்கணும், அந்த படிச்சவனா இருக்கணும், அதெல்லாம் போடுறாங்க. சர்க்கிள் சுருங்கி ஒரு குண்டூசி, இந்த பின்னு குத்துவாங்கல்ல, இந்த தேல் ஊசி, அந்த ஓட்ட அளவுக்கு தான் வந்துடுது. அதுல ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. அந்த 10 பேரை பிடிச்சிதான் நல்லா கேட்டோம் அதுல பாக்கணும். இதுக்கு நடுவுல ஜாதகம் பொருந்தணும். கரெக்ட், அது ஒண்ணு கரெக்ட். அதெல்லாம் முடிச்சு வரும்போது அந்த ஊசி நூல் கோக்குற அளவுக்கு தான் ஓட்ட அந்த சர்க்கிள் தான் இருக்கு. அந்த சர்க்கிள் இருக்க ஒரு 4-5 பேரை மட்டும் தான் அவங்க அதுல நல்லவன் கேட்டவன் பார்த்து இவன் இது இருக்குதுல இவன் தான் நல்லவன், இவன் தான் பணக்காரன், இவன் தான் நல்ல பையன் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஸ்டெப் பேக் அண்ட் see the outside சர்க்கிள். உலகம் இவ்வளவு பெரிய உலகம், எத்தனை பேர் நல்ல அந்த எதை பார்க்கணும்னா பொண்ணு இந்த 2 பேரும் நல்லா காம்பேட்டபிள் இருக்காங்களா, இல்ல நல்லா வாழ்வாங்களா, சந்தோஷமா இருப்பாங்களா, அது மாதிரி பார்த்தானா வேற கதை. அது வந்து கடைசி அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியும். அவங்க பாக்குறதெல்லாம் இந்த விஷயம் பண்ணி சுருக்கி அந்த சர்க்கிள் இவ்வளவு ஆயிடுதுன்ற அதை திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க டேட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இல்லப்பா டேட் சி நம்ம ஊர்ல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. நான் சொல்றேன், நம்ம ஊர்ல எல்லாத்தையுமே சாச்சுரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஊர்ல நீ இன்னைக்கும் ஒரு சென்ட் காயின், நீ இன்னைக்கும் 99 சென்ட் வித்தாங்கன்னா இன்னும் எத்தனை பேர் தெரியாது. அமெரிக்கால நீ 99 சென்ட்னா ஒரு சென்ட் கையில கொடுப்பாங்க, இன்னைக்கு கொடுக்குறாங்க. இந்தியாவில் நான் போனல 5 ரூபாய் கூட சாக்லேட் இருந்தாங்க தவிர காயின்ஸ் தரது கிடையாது. நம்ம ஒரு ப்ராப்ளமே எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து மாடர்ன் ஆகிறேன், வெஸ்டர்ன் ஆகிறேன்னு சொல்லிட்டு துணியை அவுத்துட்டு எல்லாம் நடப்பாங்க. அப்படிதான் மாடர்ன் நினைச்சுக்கிறாங்க, அது ஒரு மாடர்ன் நினைச்சுக்கிறாங்க. மைண்ட் லெவலில் மாடர்ன் ஆகணுன்றதை யாரும் யோசிக்க மாட்டாங்க. மைண்ட் லெவல்ல மாடர்ன் ஆகாதது காரணம் என்னன்னா, நம்ம ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு கேர்ள்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு பாய்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு உமன் வந்து ஷுட் பி அ பேபி மேக்கர், உமன் ஷுட் பி அ குக்கர், அ கிளீனர், அ ஹவுஸ் கீப்பர், அ மேன் ஷுட் பி ஏடிஎம். வளர்த்து ஏடிஎம் அனுப்பிடுறோம். என் பொண்ணை வளர்த்து ஒரு சரகேட்டா அனுப்பிடுறேன். அவன், she is basically an oven to give birth. That's it. That's exactly what is happening today. இந்த ஒரு இது வந்து நான் சொல்றது ஹார்ஷா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. நம்ம அப்படிதான் அப்ஜெக்டிஃபை பண்ணிட்டோம். ஒரு பர்சனை வந்து ஒரு பர்சனா பார்க்காம அப்ஜெக்டிஃபை பண்ணிட்டோம். படிக்க வைக்கிறீங்க, படிக்க வச்சு ஒரு காலேஜுக்கு அனுப்புறீங்க, காலேஜுக்கு அனுப்பி ஒரு வேலையில உட்கார வைக்கிறீங்க. உடனே அந்த 2 பேரையும் டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ண நெக்ஸ்ட் கொஸ்டின், எப்ப குழந்தை பிறக்கும். ஒரு குழந்தை பிறந்தா பத்தாது, அடுத்த குழந்தை இப்போ. இன்னொரு நான் ஒரு யூடியூபர் பார்ப்பேன், அந்த பொண்ணு பாவம் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் வயிறு இருந்ததுன்னா அக்கா பிரெக்னெண்டா இருக்கீங்களான்னு. ஐயோ, அவ பிரியாணி சாப்பிட்றதுக்கே பயப்படுறா. எல்லா வீடியோல இதே கேள்வி கேட்பீங்களா? நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் சொல்றேங்க நான் பிரெக்னென்ட் இல்லைங்க. அது சி எவ்வளவு பிரஷர்.
இல்ல நான் அந்த சொல்ல வந்தேன்ல, எதுக்கு நான் அந்த சேச்சுரேட் பண்ணணும்னு சொல்ல வந்தேன்னா, இந்த மேட்ரிமோனி கான்செப்டே நம்ம மக்கள் வந்து அடுத்த லெவல் எடுத்துட்டு போயிட்டு அது ஒரு டேட்டிங் சைட்டா மாத்திட்டாங்க. நீங்க மேட்ரிமோனில 80% ஆஃப் த பீப்புள் தே ட்ரை டு சாட், தே ட்ரை டு கெட் இன்வால்வ் வித் த ப்ரொஃபைல் பீப்புள். அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி அதை தே வாண்ட் டு கனெக்ட் டு தெம். பட் நம்ம இருக்கும்போது அப்படி பண்ண முடியாது, ரைட்? இட் வாஸ் சேஃப். இல்ல இருந்தது, ஆனா அப்ப வந்து அந்த அளவு புரிதல் கிடையாது. 20 வருஷம் முன்னாடி நம்ம பேசுற பாயிண்ட் இப்ப எப்படின்னா, இப்ப இல்ல ஒரு 10-15 வருஷமாவே இல்லப்பா. ஆமாப்பா, அதெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்ப எல்லாம் 1000 ரூபாய் 2000 ரூபாய் எல்லாம் எல்லார்ட்டையும் பிரீமியம் பேக்கேஜ் தான் வாங்கிறாங்க. எல்லாரும் பண்ண எல்லா நம்பரும் கிடைச்சிடும், உனக்கு எல்லா ஃபோன் நம்பர் கிடைச்சிடும். 100 பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கன்னா அதுல ஒரு 60% ஆஃப் பீப்புள் வந்து பேரண்ட்ஸ் தான் மேனேஜ் பண்ணுவாங்க. சோ பிங் பண்ணாலும் சாட் பண்ணாலும் அது அந்த பேரண்ட்ஸ் தான் போகும். ஆனா ஒரு 40% வந்து டைரக்டாவே அந்த பையனோ பொண்ணோ அவங்க இன்வால்வ் ஆகி பண்றாங்க. சோ அந்த பேசும்போது அந்த பொண்ணு கிட்ட பையன் கிட்ட பேசி அது மாதிரி எவ்வளவு கேஸ் வருது. ஃப்ரெண்ட் ஆனா மேட்ரிமோனியல் சைக்கிள் ஃப்ரெண்ட் ஆனா அப்புறம் வந்து நம்ம டேட் பண்ணா அப்புறம் கல்யாணம் பண்ணா பழகணும், இப்போ பிரெக்னென்ட் ஆயிட்டா இப்ப கல்யாணம் பண்ண போறான். இல்ல ஃபேக் ப்ரொஃபைல் நிறைய இருக்கும். ஆல்ரெடி அவனுக்கு கல்யாணம் இருக்கும், வேற ஊர்ல இருப்பான், ஏதோ ஒன்று இருப்பான், கல்யாணம் பண்ண. ஏன்னா எங்க இருக்கிற போட்டோ போட்டு சேலரி இவ்வளவு எல்லாரும் they want right. லெட்ஸ் ஒரு யதார்த்தமா எடுத்துக்கோ. அமெரிக்கா மாப்பிள்ளை, கிரீன் கார்டு ஹோல்டர், மேக்கிங் 500K or 200K வாட் எவர், ரைட்? இவ்வளவு அமௌண்ட் சம்பாதிக்கிறான், வீடு இருக்கு, போட்டோ எல்லாம் போட்டிருக்கான், நல்ல மாப்பிள்ளை. அது மாதிரி ஒரு 10 பேரை கல்யாணம் பண்ணிருக்கான். அந்த மாதிரி யாருக்குமே தெரியும். How do you know? உலகத்துல இந்தியால இருக்காங்க எல்லாரும் தெரியுமா? அவன் வந்து அந்த மேட்ரிமோனி சைட் தவிர அவன் போட்டோ வேற எந்த உலகத்திலையும் நீ பார்க்க முடியாது. அப்படி ஒருத்தர் இருக்கானா? ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாடுவாங்கல்ல, நோ அப்ஜெக்ஷன் போடுவாங்க, ரைட்? ரெஜிஸ்டர் யார் போடுவா நோ அப்ஜெக்ஷன்? அந்த போடுவாங்க, ரைட்? நோட்டீஸ். அது வந்து அதுவும் ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபை, அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு நீ காசு கொடுத்தனியா வந்து பேக்ரவுண்ட் அது ஒரு யூடியூப் சேனல். அவங்க அதுல சில பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, அந்த பிரைவேட் இன்வெஸ்டிகேட்டர், ஐபி இந்த இது சொல்லுவாங்க, பிரைவேட் இன்வெஸ்டிகேஷன் பண்றவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி பையன் நல்ல பையனா பொண்ணு நல்ல பையன் பொண்ணா அப்படின்னு விசாரிச்சா சொல்லுவாங்க. இம்பார்ட்டன்ட் அஃபேர் இருக்கு, அது மாதிரிலாம் எல்லாம் காசு கொடுத்தா இப்ப எல்லாம் பண்ணி தராங்க. ஆனா அகைன் அந்த கேஸ் கூட எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்கன்ற பண்ற எல்லாருமே பண்ண மாட்டாங்க. 10ல ஒரு 4 பேர் பண்ணுவாங்களா இருக்கும். இன்னொரு 6 பேர் அதெல்லாம் பார்க்காம இப்ப நான் இன்வெஸ்டிகேட் பண்ணோம். சைந்தவி நல்லவளா, லண்டன்ல என்ன பண்ணா, யாரும் இருந்தாலும் வினோத் இங்க இருந்தாங்க அங்க போனாலும் பார்த்துட்டு இருந்தோம், அதுவும் பார்க்கல. சோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஆனா இப்ப என்னன்னா அந்த சேச்சுரேட் பண்ற பாயிண்ட் அதுதான் தான் சொல்ல வந்தேன். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, they started consuming it as a Tinder site மாதிரி ஆக்கிட்டாங்க. அதை பாதி பேர் ஃபேக் ப்ரொஃபைல், நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதி பேர் ஃபேக் ப்ரொஃபைல் இருக்கும். இல்லன்னா பாதி பேர் வந்து லைக் இந்த மாதிரி யூஸ் பண்ற கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுக்கான விஷயங்களை ட்ரை பண்றாங்க. ஜெனியூனான ஒரு இதுவே இருக்காது. இன்னொரு ப்ராப்ளம் வந்து நீ 10 வருஷம் இருக்க, கல்யாணம் ஆகுது உனக்கு, ஆனா வந்து நீ எதுவும் அப்டேட்டே போய் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் ஆக்டிவா இருக்க மாட்டேன். ஆனா உனக்கு ப்ரொஃபைல் இருக்கும், நீ மேரிடுன்னு. இப்ப நம்ம மேரேஜ் ஆனா மேரிடுன்னு போட்டோம், சக்சஸ் ஸ்டோரி போட்டோம், மேரிட் போட்டோம், லாக் பண்ணிட்டோம். இப்ப லாக் பண்ணாம இருக்காச்சுக்கோ, பல வருஷமா இருக்கு. இல்ல வேற ஒரு ஐடியா கிரியேட் பண்ற, புது ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்றேன் வேற ஒரு நேம்ல, ஆனா அதே மத்த எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னா வேற ஒரு பொண்ணுங்களை நான் ரீச் அவுட் பண்ணுவேன்ன்ற. வேர் இஸ் a place to reach out multiple people. இதுதான் டெஸ்பரேட்டா பொண்ணுங்களுடைய பெத்த பேரண்ட்ஸுமே ரீச் பண்ற ஒரு இடம். அது ஈஸியா வந்து இது மாப்பிள்ளை நல்லா இருக்கா, அவங்களே பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க, நான் பேச ஆரம்பிக்கிறேன், சாட் பண்ணுவாங்க, அது அப்படியே ஃபோன் நம்பர் வாங்கிப்பேன். ஏன்னா நம்புவாங்கல்ல, ஏன்னா இது பேரண்ட்ஸ்ல இருந்து வர ஒரு மெட்டீரியல்னால நீங்க பேச. ஏன்னா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்ப நான் அதை பாக்குற இன்னொரு விஷயம் வந்து எல்லா பேரண்ட்ஸும் பயப்படுறாங்க. அட்லீஸ்ட் சிட்டில இருக்கிற பேரண்ட்ஸ், மாடர்ன் பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க அவங்க பசங்களுக்கு, பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு பார்ட்னர் கண்டுபிடிக்கிறதுக்கு. நீயே பாத்துக்காதான் பெஸ்ட் ஆப்ஷன் அவங்களே சொல்லிடுறாங்க. இப்போ மாடர்னா இருக்கிறாங்க. ஆனா அந்த மாடர்னை தாண்டி, இந்த சிட்டியை தாண்டி, எஜுகேட் தாண்டி போனோம்னா அவங்க எல்லாம் they still believe the system, they believe the முறை எல்லாமே நம்புறாங்க. அவங்க அது இவ்வளவு நாள் ஒர்க் ஆயிருக்கா, இப்போ வந்து அந்த திருட்டுதனம் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குன்ற. சோ நம்ம ஊர்ல அதை சேச்சுரேட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு டெக்னாலஜி வரும்போது அந்த டெக்னாலஜி எப்படி எல்லாம் அபியூஸ் பண்ணுமோ அதெல்லாம் அபியூஸ் பண்ணுவாங்க. ஏடிஎம் திருட்டுறது அதெல்லாம் இன்னும் நம்ம டெக்னாலஜியோட அதிகமா போய் அந்த திருட்டுதனத்துடைய ஹை லெவல் போயிடும்ன்ற. இல்ல இப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இந்த மேரேஜ் இப்படி போயிட்டே இருக்கு, உலகம் மாறிடுச்சு, மேரேஜ் வந்து வேற மாதிரி. இந்த மேரேஜ்ன்ற இன்ஸ்டிடியூஷனே இப்ப இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, இட் ஹஸ் சேஞ்ச்ட் a lot. சோ இது எப்படி நம்ம டீகோட் பண்றது? அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா இது கம்ப்ளீட் பிலீஃப் சிஸ்டமே குழப்பி விட்டு, பரவாயில்லையே இவர் ஒரு ரீசன் சொல்லிருக்காரு, இந்த ரீசன் ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளும் இதே ரீசனை கோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் எப்படா மேரேஜ் விட்டு வெளில போலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இது ஒரு ரீசன் எடுத்து போயிடுவாங்களோன்னு எனக்கு இதனால ஒரு 1000 கேஸ் இன்னைக்கு ஃபைல் ஆயிருக்கும்னு ஒரு பயம் வருது எனக்கு. இன்னொரு வந்து ஃபினான்ஸும் ரொம்ப அதிகமா ப்ளே பண்ணும். இப்போ நீ சொன்ன ஒரு கேரக்டர் அவங்க வெளியே போனா அவங்களுக்கு ஃபினான்ஷியலா அவங்களுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு நினைப்பாங்க சில பேர். அது ஒரு ரீசனா கூட இருந்துட்டு கூட நிறைய பேர் சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட வாழ்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அது ஒரு கேட்டகரி. இல்ல உனக்கு காசு இருக்கு, நீ என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா இன்னைக்கே 1 லட்சம் பேர் டிவோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கு. அது ஒரு பல லட்சம் பேர் இருப்பாங்க. ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, அதான் சொல்றேன். ஃபேமிலி கூட இல்ல, ஃபர்ஸ்ட் காசு இல்ல, ஃபர்ஸ்ட் காசு இருக்கணும்பா. அது ஒண்ணு சொல்றேன், அது ஒரு கேட்டகரி சொல்றேன். ஒரு பக்கெட் இருக்குல்ல, இது ஒரு பக்கெட்ல சொல்றேன். இந்த பக்கெட்ல காசு இல்லாம போகாத நிறைய பேர் இருப்பாங்க, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத நிறைய பேர் இருப்பாங்க. யாருமே இல்ல வெளிய போனா காசு இருந்தா டிவோர்ஸ் அதிகமாகுதா? அதிகமாகும்ன்ற. இப்போ நான் இப்ப வெளிய போனா ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் நல்லது இல்லல்ல. இப்ப டிவோர்ஸ் ஆற கேஸ் எல்லாம் என்ன நினைக்கிறேன், 2 பேர் ஒர்க் பண்றாங்க. உன் ஃப்ரெண்ட் கேஸ் ஒரு கேஸ் இருக்குல்ல, அந்த பொண்ணு ஐடி படிக்குது, அந்த பையன் வேற பிசினஸ் பண்றான், ஆனா அவங்களுக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்குது. நான் சம்பாதிக்கிறேன், நீ என்ன பார்த்து நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், 2 லட்சம் சம்பாதிக்க மாசத்துக்கு, நீ தேவையில்லை, நீ போ வேற ஒரு நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இல்ல கல்யாணமே தேவையில்லை, காசு இருக்கு நான் பார்த்து வெளியே போயிடுறாங்க. சோ பினான்சியல் ஃப்ரீடமும் இந்த ஒரு ப்ராப்ளம் வருது. ஆனா பண்ணா பினான்சியல் ஃப்ரீடம் இல்லாம மாட்டிட்டு மாட்டிட்டு நிறைய பேர் இருக்காங்க.
ஏன்னா அவங்களுக்கு டாக்ஸிக்கா இருந்தாலும் வெளியே போக முடியும் ஏன்னா பயப்படுறாங்க ஸ்டில் ஒரு ஹோப்போ இல்ல அந்த சொசைட்டிக்கு பயந்துகிட்டோ இருக்காங்க. இருக்கலாம் ஆனா சார் அது ஒரு பக்கெட் இருக்கும். சொசைட்டி பயந்து ஒரு கூட்டம் இருக்கும். ஃபினான்ஷியல் போன என்ன பண்ணுவோம், வெளியே போய் என்ன பண்ண போறோம், காசு இல்ல, என்ன பண்ண சம்பாதிக்கிறது வழி இல்லைன்னு சொல்றதுக்கு பண்ணுவோம். அம்மா ஊர்ல இருந்து பேசி அனுப்ப சொல்லியிருந்தேன் நான் இதை பத்தி. நானும் அம்மா போன்ல பேசிட்டு இருந்தோம். பட் அதோட கிளிப் இப்ப நான் இதுல ஆட் பண்றேன். அதை கேட்டுட்டு அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். சைந்தவியும் நானும் வந்து மேரேஜ் பத்தி பேசிட்டு இருந்தோம், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ். நான் உங்க எல்லாருக்கும் சொல்ற அளவுக்கு எனக்கு வந்து தகுதி இருக்கா எனக்கு தெரியல. ஆனா வயசுல பெரியவர் அப்படின்றதுனால நான் இதை உங்களுக்கு சொல்லதான் வேணும். என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் நம்ம அங்கேயே வந்து we have to learn to hang in there மேக்சிமம். எப்போ நம்ம ஒரு மேரேஜ் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, பிசிக்கல் அபியூஸ் டு சில்ட்ரன் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம வெளியே வரணுமே ஒழிய. ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ரீசன் இருக்கும். ஆனா எல்லாரையும் கூப்பிட்டு இதோ பாரு நான் ஒரு அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ள போறேன், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் விட்டுறலாம், நம்மளோட ஃபேமிலி மட்டும் எடுத்துக்கலாம். ஒருத்தங்க வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கும் போதே மனசுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ரொம்ப நல்லவங்களா இருக்கிறவங்க வரும்போது எதுக்காக இவங்க இதை பண்ணாங்க அப்படின்றது நம்மளுக்கு தூக்கம் கூட வராத அளவுக்கு நம்மளை அதை பாதிச்சிரும். இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் வந்து உலகத்துல ஒரு ஹோப்பு, குழந்தைங்க வர்றதுக்கு, குழந்தைங்க வளர்றதுக்கு, குழந்தைங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு என்வாயன்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ் ரொம்ப முக்கியம். அதுல அந்த லேடியோட இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. நம்ம என்ன பிக்கரிங் கூட நம்மளுக்கு இருக்கலாம், யாரை பத்தி வேணா நம்ம வந்து பின்னாடி பேசலாம், முன்னாடி பேசலாம், சண்டை போடலாம், வேணும்னு சொல்லலாம், வேண்டாம் சொல்லலாம், இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஆனா அந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து வெளியே வரும்போது நம்மளை பாதிக்க போது, நம்மளை நம்பி வந்த குழந்தைங்களோட அந்த என்டையர் ஜெனரேஷனை பாதிக்க போது நம்மளோட கவுண்டர் பார்ட்டை கூட ரொம்ப பாதிச்சிருக்கும். ஏன்னா நம்ம என்ன சொல்ல வரணும்னு அவங்க தெரியாமலே இருப்பாங்க. ஸோ மேரேஜ்ல இருக்கிறவங்க, அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ்ல இருக்கிறவங்க பேசுறதெல்லாம் தனியா வச்சுட்டு அதுல இருந்து மட்டும் வெளியே வர்றதுக்கு ரொம்ப யோசித்து தான் வெளியே வரணும். ஏன்னா இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் யுவர் நெய்பர்ஹுட், யுவர் ஃபேமிலி, யுவர் ஃப்ரெண்ட்ஸ், சில்ட்ரன் அண்ட் ஜெனரேஷன்ஸ். உங்களோட எல்லா நல்ல குணத்தையும் ஒரே டைம்ல டவுட் பண்ணிடுவாங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் டவுட் பண்ணுவாங்க, எதுக்காக போனாங்க, என்ன நடந்தது அதுன்னு. ஸோ நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது எல்லாம் ஜஸ்ட் ஹேங் இன் தேர், திங்ஸ் ஆர் கோயிங் டு பி ஆல் ரைட். கோ அண்ட் டாக் டு பீப்புள். உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்கள்ட்ட போய் பேசுங்க, அவங்க ஒரு தீர்வு கொடுப்பாங்க. ஸோ இப்ப பேசணும்னு நினைக்கிறத ஒரு 10 நாள் கழிச்சு பேசுங்க. உங்க கவுண்டர் பார்ட்டு கூட ஏய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்க. அந்த தைரியம் உங்களுக்கு வரணும். இல்லைன்னா அவங்க எங்க இருக்காங்களோ அங்க போற தைரியம் உங்களுக்கு வேணும். உலகம் வந்து ரொம்ப இனிமையானதுங்க. இந்த ஒரு சின்ன இதுக்காக நம்ம வெளியே வந்துட்டு நம்ம ஒரு பெரிய சீனை கிரியேட் பண்ணிடக்கூடாது நான் நினைக்கிறேன். டேக் கேர், பத்திரமா இருங்க. தேங்க்யூ. அம்மாவோட மெசேஜ் கேட்டிருப்பீங்க. ஒரு பாசிட்டிவ் ஸ்பின் தான் அம்மா சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம வந்து ஹோப் விடக்கூடாது. அன்லஸ் நமக்கு வந்து அப்சல்யூட்லி இதில் நோ ஹோப், இந்த மேரேஜில் நமக்கு ஒர்க் ஆகாது, இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாதுன்னு, திஸ் ஆக்சுவலி ஹோல்ஸ் குட் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப் டூ. ஸோ ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒர்க் ஆகாதுன்னு நினைக்கும் போது மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வரணும்னு அம்மா சொல்கிறாங்க. நான் வந்து நம்ம பெரிய தியாகியா பொறுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையே நம்மளையே எரிச்சுக்கிட்டு நம்ம வாழணும்னு நான் அப்படி சொல்லலை. அந்த பாயிண்ட்ல நான் சொல்ல மாட்டேன். நான் இப்போ ஐம் கோயிங் த்ரூ சம்திங், என்னால் வந்து இது எடுத்துக்கவே முடியாது அப்படின்னும் போது அது என்ன மட்டும் அஃபெக்ட் பண்ணணும்னா நான் அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஆனால் எனக்கு ஒரு கிட் இருக்கு, எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்காங்க, என்னை சார்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் இதை அஃபெக்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் இந்த ஏஆர்ரஹ்மான் விஷயமா இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே யோசிச்சு தான் முடிவு எடுத்திருப்பாங்க. யாரும் யோசிக்காம எடுத்துருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு குழந்தைங்க கிடையாது, அவங்களுக்குலாம் அடல்ட் சில்ட்ரன். அவங்க எல்லாரும் பேசியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒருத்தங்க மேரேஜ் ஆனவங்க, ஒருத்தங்க மேரேஜ் வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் தென் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இது முடியலன்னும் போது இது இப்படிதான் ஆகும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் வரும்போது நிறைய பேர் இந்த ட்ரை ஸ்பெல்ல வந்து கோத்ரூ பண்றாங்க. ஐஸ்வர்யா ராய் பத்தியும் பேசணும்ல. ஐஸ்வர்யா ராய், she is all by herself with her daughter in an apartment. அவர் தனியா இருக்காரு, இவங்க தனியா இருக்காங்க. We don't know whether they got divorced or not. The whole world is speculating. ஆனா அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க. வெளியில பார்க்கும்போது எமிக்கபிளி பேசிக்கிறாங்க, பக்கத்துல வராங்க போறாங்க. பட் we don't know what is going on. But then இது வந்து இந்தியால அந்த மாதிரி ஒரு சொசைட்டில அப்படி இருக்கிறது ஈஸி. சின்ன லெவல்ல இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்பாங்க. இப்ப நான் வராம நீங்க தனியாவோ, நீங்க வராம நான் தனியாவோ போனா இல்ல ஆபீஸ் தெரிஞ்சிரும். இப்ப 10 வீடு இருக்கிறவங்களுக்கு எந்த வீட்ல யார் இருக்கான்னு தெரியாதுப்பா. வீடியோல அவங்களுக்கு ஆபீஸ் தெரிஞ்சிரும். இல்ல இப்ப நம்ம ரெண்டு பேரும் நம்ம கேஸ் எடுத்துக்கலாம். இப்ப நீங்க தனியா இந்தியாவுக்கு போறீங்க, இந்தியாவுக்கு நீங்க தனியா போயிட்டு வரீங்க, நான் தனியா போயிட்டு வரேன்னா நம்ம யூஎஸ்ல இருந்து வரதுனால மேபி டவுட் வராது. இல்ல இப்ப இங்க இருக்கிறவங்க நிறைய பேர் தான் தனியா போறாங்க, ஹஸ்பண்ட் தனியா போறாங்க, வைஃப் தனியா போறாங்க. அது ப்ராப்ளம் இருக்காது. அங்கே இருக்கும்போது நம்ம தனியா போனா தான் வரும். கண்டிப்பா உடனே கேட்டுருவாங்களா என்ன பிரச்சனைன்னு? ஓ இல்ல இது எப்படி டீசைஃபர் பண்றது? அதாவது எனக்கு வந்து இந்த ஹோப்பே இருக்குல்ல, ஒரு மனசுக்குள்ள ஒரு ஹோப் இருக்கும்ல, அதையே நிலைக்கொலைய வச்சுட்டாங்களேன்றது மட்டும்தான் என்னால எடுத்துக்கவே முடியல. நான் இவ்வளோ கன்ஃபியூஸ்டா, இவ்வளோ ஒரு கவலையா, நானே என்னை பார்த்தது கிடையாதுன்ற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன் நான். அப்பதான் நான் யோசிச்சேன், ஓ மை காட், இது வந்து எவ்வளோ பேரை வந்து பாதிச்சிருச்சு, எவ்வளோ பேரை பாதிக்க போகுது. நம்ம எல்லாரும் சம்டைம்ஸ் கொஞ்சம் சில்லா, லைக் we need to understand what exactly the problem is and then go about
யூனோ மெடலிங் இன் டு சம்படிஸ் பிஸ்னஸ். நம்ம ஒருத்தவங்க விஷயத்தில் மெடல் பண்ணும்போது, இது நம்ம பேரண்டாக இருந்து பண்ணாலும் அப்படிதான், பேரண்டாக இல்லைனாலும். இப்போ நம்ம ஒருத்தவங்களை பற்றி எனக்கு பேசும்போது நானும் வினோத் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன்னா, இப்போ ஒருத்தவங்க ஒரு கிட் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் வந்து கூட இருந்து ஏற்றி விட்டு இது பண்ணி குழப்பி விட்டுறாங்க, சும்மா விட மாட்டாங்க. அது தனியாக விட்டாலே தான் சரியாயிடும். இப்போ ஒரு லெட்ஸ் சே இப்போ பசங்க ரெண்டு பேரும் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வராங்கன்னா உடனே நான் குச்சிக்கிட்டு இந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகன்னு இந்த விளக்க தூக்கி கொடுக்க கூடாது. அவங்க முடிவு பண்ணி அந்த ஒரு நைஸ் ஒரு இது ஒரு ஸ்டடியே இருக்குல்ல, குழந்தைங்களை பத்தி ஒரு ஸ்டடி இருக்கு. அது ஒரு வீடியோ கூட நிறைய பார்த்துருப்பாங்க நிறைய பேர். ஒரு குழந்தைய வந்து தூக்கி வச்சிருக்காங்க, இந்த செவர் பக்கத்துல போய் அவர் கையில தட்டாங்க. ஐயோ ஓ ஐம் சாரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை நினைச்சுக்கிது நம்ம தான் இடிச்சுக்கிட்டோம் போல இருக்கு, வலிக்காம இடிச்சுக்கிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு சத்தமா அழுகுது. ஸோ குழந்தை ரியாக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த பேரண்ட்ஸ் டிசிஷன். இப்போ ஒரு பேரண்ட் சொல்றாங்கன்னா ஈஸியா நீ சொல்ற மாதிரி ஒரு கூட்டா வாழும்போது என்னடா உன் ஒய்ஃப் இன்னும் காலையில் ஏந்திரிக்காம இருக்கான்னு சொல்றாச்சுக்கா, ஆமாம்மா ஒர்க் பண்ணாத நம்ம ஒரு 10 வாட்டி த சன் வில் ட்ரை டு ப்ரொடெக்ட். அதே ஒரு வேலையை போகும்போது அவனுக்கு இரிட்டேட் ஆகும்ல, ஹி வில் ஷோ சம்வேர் ரைட். அதை போய் உனக்கு ஏந்திரிக்க முடியாது காலையில் ஏன் இப்படி பண்ற ஒரு வாட்டி சொல்லிட்டானா ஷி வில் கெட் ஹர்ட். அப்போ அவன் ஒரு 4 வார்த்தை பேசும். ஸோ தட்ஸ் ஹவ் த ஃபைட் ஸ்டார்ட்ஸ். ஸோ நீ சொல்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அது அவங்க நீ இந்த நீங்க வராத நான் அலோனா நல்லா இருக்கேன் நல்லா இருக்காது சம்சாரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நான் எங்க அம்மாட்ட சொல்லும் போது கல்யாணம் பண்ற டைம்ல நான் சொன்ன விஷயம் அதுதான். நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே சொன்னது வந்து இந்த பொண்ணு பார்க்கலாம் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் மாறிட்டேன் எப்பறம் மாறிட்டேன் அதை வர சொல்ல நினைக்காதீங்க, நான் எப்பவுமே இப்படிதான். நீங்க இந்த லைன் மாதிரி நீ சேர்ந்துக்கும் தேவையில்ல, சண்டையும் போட்டுக்க தேவையில்ல. நீ நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கேன், ஒரு நல்ல நாள்ல பேசிக்கங்க, அப்படி பண்ணிக்க, அப்படிதான் இருக்கணும். அது நல்லது, அது ஒரு நல்ல ஃபார்மேட் ஆக்சுவலி. ஏன்னா ரொம்ப சேர்ந்தாலும் அந்த ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஆனால் சண்டை வரும்போது அப்படியே முடிவு பிடிச்சி சண்டை போட்டுருப்பாங்க. ஸோ இட்ஸ் குட் டு நோ தெம், சே ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா என்ன வேணும். நம்மளுக்கு அது ஈஸியா இருக்கு, ஏன்னா நம்ம தள்ளி இருக்கோம். இல்ல இல்ல அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கும் இல்லையா? புரியுது. ஆனா அப்படி இருந்தா பெட்டரா இன்னும் நல்லா ஹெல்தியா இருக்கும்ன்ற. சோ நீங்க சொல்ற அட்வைஸ் படி பார்த்தா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி வர மாமனார்கள் வந்து அம்மா அப்பாக்கள் வந்து அவங்க பிள்ளைங்களை ஃப்ரீயா விட்டுருங்க. கல்யாணம் ஆன உடனே கொண்டு போய் தனி கொடுத்துன வச்சிருங்க, நம்ம வீட்டுல வச்சுக்காதீங்க, தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. அவங்கள போய் தனியா விட்டுருங்க, அது நல்லதோ கெட்டதோ. அப்படி விட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, few yearsல they will come and join or they will take them together because அது எவ்வளவு கஷ்டம் அப்பதான் they will realize it. ஃபர்ஸ்ட் ஒருத்தனே அவங்களுக்கு கூட்டு குடும்பம் லட்சம் வச்சுக்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் மைண்ட்ல வருது வந்து நம்ம தனியா போயிடணும் தான் மைண்ட் ஓடிட்டே இருக்கும். வெளியே விட்டானா எவ்வளவு கஷ்டம். எனக்கு இப்போ பாக்குறாங்க, இப்ப அதுவே ரீசனாவும் சொல்லுவாங்க, யூஎஸ்ல இருக்கவங்க ஏன் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, பசங்களை பார்த்து கூப்பிடுறாங்க, தனியா கஷ்டப்படுறாங்க. அது ஒரு இதுல உண்மையா இருக்க இல்ல நான் எக்ஸாம் சொல்றேன், இந்தியால தான் எல்லா ஊர்லயும் தான் அது. ஆனா இந்த ஊர்ல வந்து இந்த ஊர் வேலைக்காரங்களாம் அது ஒரு லைன் டிராப் பண்ணிடுறாங்க. நீ பேரண்ட்ஸ் கூப்பிடனாலும் மாமியாமா இருக்கணும், யார்ட்டு கேட்டு பர்மி அப்ரூவல், ஏன்னா அவங்க அவைலபிளா இல்லன்றத தெளிவா சொல்லிடுறாங்க. நம்ம ஊர்ல அப்படி எஸ்டிமேட் எடுத்துப்பாங்க, கிராண்டடா எடுத்துப்பாங்க, அப்பா அம்மா தான் வந்து வந்துருவாங்க. இங்க வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங், ஒரு கிறிஸ்மஸ், ஒரு ஈஸ்டர், ஒரு சம்மர், இந்த 4 வாட்டி தான் அவங்க மீட் பண்றாங்க. அந்த 2 வாட்டியில இந்த சைடு போறாங்க ஒய்ஃப் வீட்டுக்கு, இந்த 2 சைடு இங்க போயிடுறாங்க. இந்த லாங் ஹாலிடேஸ்ல இவங்க குடும்பமா வெளியே போயிடுறாங்க. அப்புறம் ஒரு மொத்த ஃபேமிலி ரீயூனியன் ஒரு வீட்டுல ஏதோ ஒரு ஆன்டி வீட்டுல வருஷம் வைக்கிறாங்க, எல்லாருமே போய் வைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா டெஸ்டினேஷன் ரீயூனியன் வைக்கிறாங்க. அதாவது இங்கேயே பிறந்து இந்தியன்ஸ் இருப்பாங்கல்ல, 2-3 ஜென்ரேஷன் போய் அவங்களெல்லாம் இப்ப நான் பாக்குறேன் அப்படிதான் இருக்காங்க. நீயும் என் லைனை தாண்டி வராத, நானும் லைனை தாண்டி வரல, ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா அதுலயுமே ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து இப்ப டிரைவ் பண்ணி நல்லா வந்து கான்ட்ரிபியூட் பண்ற பேரண்ட் அடிக்கடி வராங்க. ஏன்னா அவங்க வந்து கிராண்ட் பேரண்ட் கூட்டு போறது வர்றது வைக்கிறது, ஏதோ ஒரு பேரண்ட் பக்கத்துல இருந்துக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தேர் ஜாப், நாட் பேஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப். நான் வந்து இப்ப மனநிலையில் எப்படி இருக்கேன்னா, ஓ என் பையன் வந்து வீட்டுக்கு காலேஜ் முடிச்சுட்டு வரமாட்டான், அவன் வேலையை பார்க்க போறான் அப்படின்ற மைண்ட்ல தான் நான் இருக்க முடியும். அப்படிதான் இந்த ஊரு. நம்ம குழந்தைய வந்து வெளியில அனுப்பிடுறோம், அதுக்கப்புறம் தட்ஸ் இட், குட் பை தான். இங்க வந்து அப்படி இருக்கு, சொசைட்டி இஸ் லைக் தட். நம்ம ஜெனரேஷன் அப்படிதானே. நான் வெளியே போனேன், வேலைக்கு வெளியே போனதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கே இல்லையே. ஆனா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, பிள்ளைங்களை பாத்துக்கணும். அது வந்து நம்ம வளர்ந்த சூழ்நிலைனால அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது வந்து நம்ம இந்தியா சென்டிமெண்ட், இந்தியால இருக்க அந்த நம்ம அப்படிதான் வளர்ந்துருக்கோம். ஆனா இப்ப மாறிடுச்சு. அப்பா அம்மா பாத்துக்கிறது தான் உன்னுடைய கடமை, அது உன்னுடைய கடமை. அது அந்த மோஸ்ட்லி முதல் கிட்ஸ் உடைய ப்ராப்ளம், முதல் கிட்ஸ் சொல்லுவாங்க அப்பா அம்மா பாத்துக்கணும்னா நீ தான் பாத்துக்கணும். கிட்ஸ்க்கே இருக்கும், ஜெனரலா கிட்ஸ்க்கே இருக்கும். ஆனா அதுல முதல் கிட்டுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். மேரேஜ் பண்றது வந்து நம்ம 2 பேரும் ஒருத்தர் ஒரு 1+1 சேர்ந்து எண்ட் வரைக்கும் அவங்களோட லைஃப கம்பேனியனா கொண்டு போறதுதான் மேரேஜ். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒருத்தரை வந்து கிரியேட் பண்ணி அவங்கள நம்மள லைஃப் லாங் கேர் டேக்கர் ஆக்குறது மேரேஜ் கிடையாது. We are not making another human or another servant or another ATM to take care of us. No. Actually, ஸ்நேகன் ரீசெண்டா பார்த்தேன், குழந்தைங்க வந்து உங்க மூலமா வராங்க, உங்களுக்காக வரல. They are not for you. Correct. They are coming through you. That's all. Correct. Yeah. Something I said, but in a different. Yeah. ஒரு நம்ம வழியா வந்திருக்காங்க, அவங்க நமக்காக வரல. சோ இந்த மைண்ட் செட்ல நம்ம அதை அப்ரோச் பண்ணாலே ஈஸியா இருக்கும்னு தோணுது. நான் இது இப்ப என்னோட ஜெனரேஷன் பேரண்ட்டுக்குலாம் இப்ப ஆல்ரெடி கல்யாணம் ஆகி பழைய கதையை ஆயிடுச்சு, இதை போய் பேசிட்டு இருக்கேன். இனிமே என்னால என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபியூச்சரை பத்தி சொல்றேன். நம்மளோட கிட்ஸ் நாளைக்கு டேட் பண்ண போறாங்க, ப்ளீஸ் அலோவ் them to date. அவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆனா ஆகட்டுங்க, அவங்க 10 பேரை பார்க்கட்டுங்க. ஜஸ்ட் டெல் them not to make you grandparents. Practice safe sex. Do not become pregnant or do not make anyone pregnant. I don't want you to have a kid. I don't want you to make me a grandma. I am still young.
ஐ ஹாவ் அ ஹேர் கட், ஐ வாண்ட் டு பி யங் லைக் சந்தூர் மம்மி ஃபார் another 20 years. நீ பொறுமையா பண்ணிக்கோ. ஆனா அதையும் மீறி என் லைஃப்ல நான் இதை தான் பண்ண போறேன், நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு அவன் பண்ணணும்னு நினைக்கிறான்னா அவன் பண்ணலாம். ஆனா டைம் பாஸ்க்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபார்ம் பண்ணி, டைம் பாஸ்க்காக நான் இதை பண்ணி, டைம் பாஸ்க்காக ஒருத்தங்க லைஃபை நம்ம லைஃப்குள்ள கொண்டு வந்து, நம்ம லைஃபே மெஸ்ஸா இருக்கும் போது இன்னொரு லைஃப் உள்ள கொண்டு வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா இட் வில் எண்ட் அப் இன் அ டிவோர்ஸ் ஆர் அன்ஹாப்பி பிரேக்கப். அந்த அன்ஹாப்பி பிரேக்கப்பை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? நம்ம ஸ்டாப் பண்றதுக்கு வழியே கிடையாது, ஒரே ஒரு வழி தான். ஃபர்ஸ்ட் டைம்ல எடுத்தவனவே ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிரிக்ஷன் வரும்போதே அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு மெச்சூர்டா பிரிஞ்சு போறது தான் இதுக்கு ஒரே வழி. நான் சொல்றது நெகட்டிவா இருக்கும், ஆனா தட் இஸ் த ஒன்லி வே. நீங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்குள்ள உள்ளேயே இருந்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஆனா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம், இப்ப பழகி எல்லாம் பண்ணி மேரேஜ் ஆகுது இல்ல, அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்காக நம்ம ஒர்க் பண்ணணும். அன்னைக்கு அதை தூக்கி எறியக்கூடாது. அந்த மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிற கமிட்மெண்ட்டுக்கும் மேரேஜுக்கு அப்புறம் இருக்கிற கமிட்மெண்ட்டும், வீடு இல்லை லீஸ் சைன் பண்ற மாதிரி, லீஸ் சைன் பண்றதுக்கு முன்னாடி நீ 1000 வீடை போய் விசிட் பண்ணு, இருந்து பாரு, என்ன வேணா பண்ணு. லீஸ் சைன் பண்ணிட்டியா, முடிஞ்ச அளவுக்கு அந்த லீஸ்ல இருக்கணும். நீ அந்த லீஸ் முடிகிற வரைக்கும் இருக்க ட்ரை பண்ணு. உன்னால முடியலையா, அப்ப then you if you have a valid reason, then yeah you should come out of it, but the sooner the better. நீ உடனே அந்த வீட்டில் ஒரு 50 வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல, போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி வெளியில வரது பிரயோஜனம் கிடையாது. எம்டி நெஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல, ஐயோ நம்ம ரொம்ப தனியா இருக்கோமே, ஹஸ்பண்ட் என்ன கவனிக்கல, என் ஒய்ஃப் என்ன கவனிக்கல, அவ வேலையை பார்க்க போயிட்டா, இவன் என் வேலையை பார்க்க போயிட்டான்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் வெரி காமன். அது வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப். நம்ம வந்து we have to navigate this in a different way. இது வந்து ரொம்ப வேகான ஒரு சைந்தவி வந்து ரொம்ப ஆக்சுவலி அப்செட்டா இருந்தா, ரொம்ப அக்ரெசிவா என்கிட்ட பேசிட்டு இருந்தா. இந்த சூழ்நிலை நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு சைந்தவி இந்த வீடியோல கொஞ்சம் சாஃப்டா தான் பேசியிருக்கா. ஆனா என்கிட்ட வந்து நான் இப்ப கிளிக்கிறேன் பாரு, எல்லாரும் பேத்துல இருந்து 2 3 நாளா சொல்லிட்டே இருந்தேன், வீடியோ பேசுறோம் கிளிச்சர்ல ரொம்ப வெயிட் பண்ணதுனால ஐ திங்க் ஸ்ருதி குறைஞ்சிருச்சு. அன்னைக்கே பேசியிருந்தேன்னா நான் வந்து ஃபுல் ஜோஷ்ல பேசியிருப்பேன். இன்னைக்கு வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அச்சா என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே, என்னதான் பண்ணாலும் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நான் உண்மையாவே இந்த ஒரு ஹோப் இருக்குல்ல, அந்த ஹோப் என்னோட கோர் ஹோப்பே ஷேக் பண்ணி விட்டுச்சு. ஏன்னா நான் வந்து ஐ நெவர் திங்க் தட் சம்படி வில் செப்பரேட் லைக் திஸ் ஃபார் சம் ஸ்டூபிட் ரீசன். ஐ மீன் எவ்வளோ பேர் இன்ஃபிடெலிட்டிலாம் இருந்து வேற அஃபேர்லாம் இருந்து நார்மலா வந்தவங்கலாம் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லா ரியல் லைஃப்லயே நம்ம பாக்குற நிறைய பீப்புள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது என்ன, இது இப்படி புதுசா இருக்கே, இதை பார்த்து எவ்வளவு பேர் கெட்டு போறாங்க, எவ்வளவு பேர் அவங்களோட லைஃபை தூக்கி எறிய போறாங்க. வினோத் நம்ம கண் முன்னாடி பாத்துருக்கோம் வினோத், ஒரு சர்க்கிள்ல ஒருத்தருக்கு ஆச்சுன்னா பட்டுன்னு எல்லா விக்கெட்டும் விழுது. ஏன்னா அது ஒரு இன்ஃபுளுன்ஸ். நான் இதை என் காதால கேட்டேன். ஒருத்தங்க எனக்கு சொல்றாங்க, ஒருத்தங்க மேரேஜ் அவுட்னா அந்த குரூப்ல இருக்க எல்லாருக்கும் அவுட் பண்ணி விடுறாங்க. இல்ல அது வந்து அது எஸ்பெஷலி விமன் சர்க்கிள்ல ரொம்ப அதிகமா இருக்கு. விமன் சர்க்கிள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ஒரு கிளானிஷ் பிஹேவியர்க்குள்ள போயிடுறோம். அவங்களுக்கு இது இருக்கா, எனக்கும் இது இருக்கு, பிரச்சனை இல்லைன்னா கூட என் வீட்டுக்காரர் இப்படிதான் இருப்பார் போல இருக்குன்னு இவங்க பிரச்சனை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து எனக்கு இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு வினோத். நம்ம ரீல்ல கூட ஒரு ஏதோ ரீல்ல பார்த்து திடீர்னு சும்மா காமெடி தான் போடுறாங்க. நான் சொல்றேன் இந்த சட்ஸ் ஹஸ் பாயிண்ட்ன்றேன். ஐயோ ஏதோ சண்டை போடு, என்கிட்ட சண்டை போடு. இப்ப பாருங்க இந்த டிவோர்ஸ் விஷயம் சும்மா எத்தனை பேர் இதை சொல்ல போறாங்க. உனக்கு பேப்பர் அனுப்பிடுவேன், அது கண்டிப்பா சொல்றேன், பேப்பர் அனுப்பிடுவேன், பேப்பர். ஆனா சீரியஸ் ஆன் தி சீரியஸ் நோட் that will become as example. ஏன்னா அது மாதிரி சொல்ற மக்களுக்கு வந்து பொறுத்துட்டு இருந்திருப்பாங்கனால சரி பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதோட இருந்திருப்பாங்கல்ல. ரோமானுக்கே நடக்கும் போது இனிமே தேவையே கிடையாது, போச்சு மலையா போச்சுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்றவங்க இப்போ அது மாதிரி they will try to come out or they will take the chance say you know what screw you that's all அப்படின்ற மாதிரியும் எடுத்துப்பாங்க இந்த சான்ஸான்னு சொல்றேன். But it's unfortunate, but again very unfortunate, but I kind of explained the institution of marriage to you. நான் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ்ல இருக்கேன்னு நான் பிலீவ் பண்றேன். நாங்க எல்லா டைமும் 24/7 அப்படியே ஹே ஹாப்பியா இருக்கோமா? நோ, we always argue, we have our ups and downs, but we have never hated each other. அந்த ஹேட்டுக்கு இடமே இருக்கக்கூடாது, அந்த ஹேட்டே வரக்கூடாது. ஒரு மேரேஜ்ல ஹேட்டுக்கு இடமே கிடையாது. யூ போத் மேட், யூ கிரியேட்டட் பேபிஸ் டுகெதர், யூ ஸ்லெப்ட் டுகெதர். நீங்க வந்து யூ ஹேவ் ஷேர்ட் இன்டிமேட் ஸ்பேஸ் வித் ஈச் அதர். அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி நம்ம வந்து ஒருத்தரை வந்து கம்ப்ளீட்டா ஹேட் பண்ண முடியும்? ஹேட்டே பண்ண முடியாது. ஒருத்தரை வந்து சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி பிடிக்காம வேணா அன்னைக்கு யூ மே நாட் லைக் தெம், பட் அந்த ஹேட்டுக்கு இடமே இருக்காது. ஏன் நான் இதை ஸ்ட்ராங்கா ஆணித்தனமா சொல்றேன்னா, ஒருத்தர் செப்பரேட் ஆனா கூட நாளைக்கு என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு ஒரு ஒய்ஃப் கிட்டயோ இல்ல என் எக்ஸ் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு ஒரு ஹஸ்பண்ட் சொன்னா கண்ணில் தண்ணி வரும், அழுக வரும். அதுதான் அந்த தன் ரிலேஷன்ஷிப். இட் இஸ் தேர், இட் வில் பி தேர். ஸோ அதனால வந்து நம்ம லெட்ஸ் ட்ரை டு இன்ட்ரோஸ்பெக்ட் அண்ட் சி வாட் we are all going through. நம்ம வீட்டில் நம்ம சம்டைம்ஸ் ஏதாவது ஹோல்ட் பண்ணுவோம்ல, கிரட்ஜஸ், ஏதாவது நம்ம மனசுக்குள்ள தேவையில்லாம கிரட்ஜஸ் வச்சுக்கோங்க, அதை பேசி தீர்த்துக்கோங்க. முடிஞ்சா பேசி ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதை கிளியரா சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் எழுதி உங்களுக்கு ஒரு நோட்ல எழுதி நீங்க அதை உங்களை மனசுல இருந்து வெளியில எடுத்துருங்க. 90% ஆஃப் த டைம் நமக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளால தான் பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ ஐ திங்க் ஐ ஹோப் you guys will take some good message from this whole rant that I had. Maybe it will be useful to people who are like sad or something in their marriage, or maybe people who are going to get married. Don't
திங்க் பேட் ஆஃப் இட். இட்ஸ் ஓகே, இட் இஸ் அ குட் பிளேஸ் டு பி இன். உங்களுக்கு உங்களோட லக்கி பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்கன்ற ஒரு ஹோப்போட பாசிட்டிவான மனசோட நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இட் வில் பி குட். அண்ட் நம்மளோட ஃபேமிலியோ நம்மளோட சில்ட்ரனையோ இல்லை நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்கள வந்து இம்ப்ளிகேட் பண்ணாத முடிவுகளை எடுக்கணும். நம்மளோட மேரேஜில் நம்ம 2 பேர் எடுக்கிற முடிவில் மற்றவங்க அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றது தான் ஷுட் பி த பிகெஸ்ட் டேக் அவே ஃப்ரம் திஸ் message that I'm saying in the whole conversation that we had. Vinod, do you have anything to say? பேசிட்டே இருக்கலாம், நான் போதும், வேற ஒண்ணும் ஓகே, பெருசுதான். தேங்க்யூ பொறுமையாக கேட்டதுக்கு. யாராவது உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னா இந்த டாபிக் குறித்து கமெண்ட்ல சொல்லுங்க. We'll meet you in a different podcast. Thank you. Thank you guys for watching this video.